Okay, Kaushi. Max lesson 17. Last lesson. Okay, last lesson. சரியா? அவரு Mixed problem solving. Okay. Mixed problem solving னா என்னது? மிக்ஸ்னா என்னது? கலந்து இருக்கிறது. கலந்து problem solving னா என்னது? கொஸ்டினா ப்ராப்ளம் சால்விங்னா என்னது? ஏதாவது ஒரு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை சால்வ் பண்ணணும். மிக்சட்னா என்னென்னா அதில் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், மல்டிப்ளிகேஷனு, டிவிஷனு எல்லாமே ஒரே லெசன்லேயே கொடுத்துருக்காங்க. புரியுதா? இது வரையும் படித்தோம்ல, அதை எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஒரே லெசன்லேயே எல்லாமே. இது வரலையா? தெரில, போன தடவை இது வரலன்னு நினைக்கிறேன். சரியா? பேட்டர்ன் இருக்கும், ப்ளஸ் இருக்கும், மைனஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? பட் ஈஸி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இது பாருங்க, நீங்களே எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. ப்ராப்ளம் சால்விங் 1. சொல்றா படிச்சிட்டு. If the triangle represents 100, square represents 10 and circle represents 1, then write the numbers represented in each case. எட்டி படிக்காத, அதுக்கு தான் புக்கை கொஞ்சம் பக்கத்தில் இழுத்துக்கன்னு சொன்னேன். அப்படி இழுத்துக்கோ. சொல்லுங்க, என்ன ஒரு ஏக்கு ஆன்சர் என்ன? ட்ரையாங்கிள் வந்து 100, 300, அப்புறம் ஸ்கொயர் 10, 310, 20, 30, 330. அப்புறம் சர்க்கிள் வந்து 1, 332. வெரி குட், எழுதுங்க. 332. டிக்கு கடகடன் சொல்ல அடுத்து. 300, அப்புறம் 1 2 3 4 1 2 3 4 5 6 306. வெரி குட். இனிமேட்டு குழந்தை மாதிரி 1 2 3ன்னு எண்ணக்கூடாது. 2 2 என்ன, 2 4 6 அந்த மாதிரி என்ன. சரியா? ஓகே. 100 இது 10 10 50 50. அப்புறம் 150. வெரி குட். செகண்ட் இதை பாருங்க, படிங்க. கொஸ்டின் என்ன? Starting from 50, help Froggy cross the pond by jumping stones in 50s. Color the stones as you jump in 50s and then join them by using lines to get the path. சரியா? அது ஃப்ராக் வந்து 50ல ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணனும். அதுக்கப்புறம் எப்படி ஜம்ப் பண்ணனும்? அது 50ல இருந்து 50 மாதிரி ப்ளஸ் பண்ணி 50 டேபிள்ஸ்லயே போணும், ஜம்ப் பண்ணனும். அப்ப சொல்லுங்க, ஒவ்வொண்ணா சொல்லிட்டே வாங்க. அப்படி லைன் மட்டும் போட்டு கலர் நாளைக்கு பண்ணிக்கலாம். பாரு, 50 இருக்கு. செகண்ட் 50க்கு அப்புறம் எது ஜம்ப் பண்ணனும்? எங்க இருக்குன்னு பாரு. 100. அப்ப 100க்கு அப்புறம் 150. வெரி குட். கடகடன் சொல்லிட்டு பண்ணிட்டே வா. அப்புறம் 200. 250. 250. 300. அப்புறம் 350. 400. 450. அப்புறம் 500. 550. அப்புறம் 600. சரி, ஓகே. இது உனக்கு தெரிஞ்சிருச்சுல எப்படி பண்ணணும்ட்டு? நாளைக்கு பண்ணிடுறீங்களா? சரியா? அந்த பேலன்ஸ் இருக்கிறத கலர் அடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுல. கடைசியா எங்க வந்து முடிக்கணும்? 1000ல முடிக்கணும். 1000ல என்ன இருக்கு? 1000 லைனை ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துரும். பாண்டை தாண்டி வரும் அது. சரியா? வெரி குட். கீழே பாருங்க, கம்ப்ளீட் போலாம்லப்ப. இதுதானே ஷார்ட்டஸ்ட் பாத்து சுத்துறதுக்கு, அதான் தாண்டி தாண்டி போகும்ல. சரி, ஓகே. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சீக்வென்சஸ். கடகடன் சொல்லுங்க. ஏக்கு என்ன வரும்? ஏவா? அப்சர்வ் பண்ணிட்டு பண்ணு. நீ ஏற்கனவே பண்ணதான், ஈஸி தான்.
4 dash இருக்கு 160. பேட்டர்ன்ரா பாருடா. ஏக்கு பேட்டர்ன் என்னடா வரும்? என்னப்பா இது? ஏற்கனவே நீ பண்ணதான்டா. அந்த 160 170 இருக்கு பாரு, ஃபர்ஸ்ட் அத பாரு. என்ன வரும்? 10 பண்ணு, எனக்கு சொல்லு டக்குன்னு. நீ ஃபர்ஸ்ட் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த சைடுல பண்ணிட்டு பேக்லயும் வரலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லு போதும். 110. டேய் பேக்ல வா, நீ அப்பதான் கரெக்டா பண்ணுவ. 110 எப்படி ஸ்டார்ட் ஆகும்? அப்ப கிட்ட போயிட்டு தப்புன்னு சொல்லிட்டு திரும்ப அடிப்ப. 160ல இருந்து பின்னாடி வா. 160. 150. 140. 130. 120. 110 என்ன மௌன? இப்போ 170க்கு அப்புறம் என்ன வரும்? 170 வரும். 200 வந்து 180. 190. வெரி குட். 200. பிக்கு பாரு, அதே மாதிரி பார்த்து சொல்லு எனக்கு. ஃப்ரண்ட்ல பண்ணு, பேக்ல பண்ணு, உன் இஷ்டம் எப்படி வேணாலும் பண்ணு. எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லு. 250 350. 250. 100. டேய் 250ல இருந்து 50 போச்சுன்னா 100ஆ? 250. முன்னாடி என்ன வரும்? 250 முன்னாடி 100. 200. எழுது. அடி வாங்காத சொல்லிட்டேன். 200. அப்புறம் 150. வெரி குட். அப்புறம் 100. அப்புறம் 50. 50க்கு முன்னாடி என்ன வரும்? 0. வெரி குட். 300க்கு அப்புறம் 300க்கு அப்புறம் 350. வெரி குட். அப்புறம் 400. வெரி குட். சிக்கு பாருங்க, கடகடன்னு சொல்லுங்க. 420. இல்ல நீ ஒரு பேட்டர்ன் கூட கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்படிதான் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாரு. 420 470. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 30 40 50 60 70 5 50 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்ப 470க்கு அப்புறம் என்ன வரும்? 470க்கு அப்புறம் 520. வெரி குட். அவ்வளவுதான், எழுதிருங்க. அப்புறம் 570. அப்புறம் 620. அப்புறம் 620. அப்புறம் 670. வெரி குட். அப்புறம் 720. வெரி குட். அப்புறம் 770. அப்புறம் 820. வெரி குட். சென்டர்ல இருக்க நம்பர் மட்டும் பாரு, 2727 மாறும். கரெக்டா? அதுக்கப்புறம் வர நம்பர் 2 வரும். 445566 அந்த மாதிரிலாம் ஒரு பேட்டர்ன் கூட நீ கண்டுபிடிக்கலாம். சரியா? ஈஸியா எழுதணும்னா. புரிஞ்சிருச்சாப்பா? அப்படி கூட பண்ணலாம். ஓகே, டி பாருங்க. 403. அம்மாவை சவுண்ட் கம்மியா போட சொல்லு. 10 அம்மாவை சத்தம் போடுவானு சொல்லு. அம்மா சவுண்ட் கம்மியா பேச்சு. எழுதுறா. அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி நடிப்பான். பட்டா பண்ணணும். பட்டா பட்டா பண்ணுமா? பட்டா பட்டா பண்ணுங்க. 103. அப்புறம் 303. 400.
என்ன வரும் 203க்கு அப்புறம் 213. வெரி குட். அவ்வளவுதான். சென்டர்ல இருக்கிற நம்பர் மட்டும் 1 2 3 4னு போகும். அவ்வளவுதான். 10 10 தானே. டென்ஸ்ல இருக்கிறது மட்டும் ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் 223. வெரி குட். 233. அப்புறம் 243. அப்புறம் 53. அப்புறம் 263. முடிச்சிட்டோம்ல. வெரி குட். சமத்த ஒரு பேஜ் முடிக்க உள்ள இது பண்ணப்பா. என்னது? எதுப்பா? டேய் இருடா, செகண்ட் பேஜுக்குள்ள அதுக்குள்ள தேர்ட் பேஜ்லாம் போயிட்டேன். செகண்ட் பேஜை படிடா ஃபர்ஸ்ட். ப்ராப்ளம் சால்விங் 2. Without subtracting, guess which number, which difference is greatest. ஓகேவா? ஓகேவா? என்ன எது சொல்ல வராங்கன்னா, ஓகே, சப்ட்ராக்ட் வந்து பண்ணக்கூடாது. பண்ணி ஆன்சர்லாம் நீ கண்டுபிடிக்க கூடாது. சரியா? சும்மா பார்த்தே சொல்லணும். எதோடது வந்து நீ அதிகமாக இருக்கும் ஆன்சர், எதுக்கு ஆன்சர் வந்து அதிகமாக கிடைக்கும், டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். அங்கே பாரு, கொஸ்டினில் பாரு, கிரேட்டஸ்ட் லைன் அண்டர்லைன் பண்ணு. கிரேட்டஸ்ட்னா என்னது? கிரேட்டஸ்ட்னா பெருசு, அதிகமாக இருக்கிறது. அந்த ஏபிசிடி பாருங்க, பார்த்தே சொல்லுங்க. எதோட ஆன்சர் வந்து அதிகமாக கிடைக்கும் உனக்கு, பெரிய நம்பராக கிடைக்கும்? ஓ, எல்லாத்தோட பெரியதா ஆன்சர்? இப்போ 900 மைனஸ் 600 300 அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும்ல. எந்த ஆன்சர் உனக்கு ஹையா இருக்கும், பெரிய ஆன்சரா இருக்கும், பெரிய நம்பரா இருக்கும் கேக்குறாங்க. எது பெருசு? பெரிய ஆன்சர் கிடைக்கும்னு கேக்குறாங்க. ஆனா நீ சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்க கூடாது. அந்த அந்த ரெண்டுத்தையும் பார்த்தே சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 மைனஸ் 10. இங்க பாரு, என்ன பாரு, டேய் அங்க பார்க்காத. நான் இப்போ உங்ககிட்ட ரெண்டு நம்பர் சொல்றேன். 100 மைனஸ் 10 வந்து உனக்கு பெருசா கிடைக்குமா, இல்ல 100 மைனஸ் 50 பெருசா கிடைக்குமா? 100 minus 10 தான் பெருசா. புரிஞ்சிருச்சா? இப்ப டக்குன்னு யோசிச்சு சொல்ற தெரியுமா? இப்ப 1000 மைனஸ் 20 பெரிய நம்பரா, இல்ல 100 மைனஸ் 20 பெரிய நம்பரா? 100 minus 20 தான் பெரிய நம்பர். 100 மைனஸ் 20 80 தான் கிடைக்கும். 1000 மைனஸ் 20 980 கிடைக்கும். புரியுதா? சோ இதெல்லாம் யோசிக்கிறதுக்குலாம் நீ ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி டக்குன்னு பார்த்து சொல்லு பார்ப்போம், எதுக்கு அதிகமா கிடைக்கும்ட்டு. எல்லாத்துலயும் பாரு, ஒரே நம்பர்ல இருந்தா மைனஸ் பண்றாங்க. கரெக்டா? எல்லாத்துலயுமே பாரு, எந்த நம்பர்ல இருந்து மைனஸ் பண்றாங்க எல்லா क्वेश्चनலயுமே? 900. ஓகே, 900ல இருந்து எந்த நம்பர் பெரிய நம்பரை மைனஸ் பண்ணா நமக்கு பெரிய நம்பர் கிடைக்குமா, இல்ல சின்ன நம்பரை மைனஸ் பண்ணா பெரிய நம்பர் கிடைக்குமா? சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா பெரிய நம்பர் கிடைக்கும். இப்போ கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இப்போ ஆன்சர் சொல்லு பாப்போம். வெரி குட். புரிஞ்சிருச்சா? எல்லாத்துலயும் 900 இருக்கு. சின்ன நம்பரை மைனஸ் பண்ணாதான் நமக்கு பெத்த ஆன்சர் கிடைக்கும், பெரிய ஆன்சர். சோ 900 மைனஸ் 600 தான் 300. புரிஞ்சிருச்சா? இதுதான் கான்செப்ட். இதுவே வந்து ஆப்போசிட்டா கேக்குறாங்க. கிரேட்டஸ்ட் கிடையாது, கம்மியானது லீஸ்ட் கேக்குறாங்க, ஸ்மாலஸ்ட் ஆன்சர். அப்ப என்ன வரும் ஆன்சர்? அப்போ வந்து டி ஃபார் டாக். அப்போ பெரிய நம்பர் மைனஸ் பண்ணாதான் நமக்கு சின்னது கிடைக்கும். புரிஞ்சிருச்சா சமத்து குட்டி? ஓகே, செகண்ட் பாருங்க. அதே மாதிரி கிரேட்டஸ்ட் அண்டர்லைன் பண்ணிட்டியா? அதான் கீவேர்டு. அப்புறம் கிரேட்டஸ்ட்னா என்னன்னு தெரியாம விட்டுற போற. சரி, ஓகே. 2 complete the number bonds of addition. bonds of addition அவ்வளவுதான். டக்கு டக்குன்னு பண்ணி ஏக்கு என்ன வரும்? கீழ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மேல இருக்கிறது கிடைக்கணும். என்ன ஆட் பண்ணா 100 வரும். 60. அவ்வளவுதான் ஆன்சர். டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வா. அப்புறம் 100 35. வெரி குட். அப்புறம் 186 100 சமத்து. சரிவா? and 59 0. சமத்துற தங்கடா நீ. வெயிட். வெரி குட். தேர்ட் பாருங்க, டக்கு டக்குன்னு போடுங்க. படிச்சு எனக்கு கரெக்ட்டா சொல்லு பாப்போம், क्वेश्चन எப்படி புரிஞ்சதுன்னு. subtract the numbers down. அண்டர்லைன் பண்ணிக்கோ. subtract the numbers down. அப்புறம் and across to fill in the box. Very good. Subtract the numbers down and across. Down என்னது?
மேல இருந்து கீழே, மேல இருந்து கீழே. அக்ராஸ்னா லெஃப்ட் டு ரைட் போறது. மைனஸ் பண்ண சொல்றாங்க. பண்ணி சொல்லுங்க ஆன்சர் டக்கு டக்குன்னு. இங்க பாருப்பா, ரைட் சைடுல மேல இருக்கா ஒரு பாக்ஸ். ஆமா. அதுல வந்து முன்னாடி 2 நம்பர் இருக்கா அக்ராஸ். ஃபர்ஸ்ட் 68 மைனஸ் 27 அந்த ஆன்சர் எழுதணும். 22 மைனஸ் 18 அந்த ஆன்சர் எழுதணும். டவுன்ல அதே மாதிரி 68 மைனஸ் 22, 27 மைனஸ் 18. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதா இல்லையா சொல்லவா? புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. அக்ராஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், லெஃப்ட் டு ரைட். புக்லயே பண்ணனுமா இல்ல ரஃப் நோட்ல? ரஃப் நோட்ல பண்ணு. டபா 68 minus 27 8 1 3 4 5 6 4. ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்து 41. வெரி குட். செகண்ட் 22 into 8. டேய் 22 18 ரொம்ப பக்கத்துல தானே இருக்கு. டக்கு டக்கு கையில பண்ணலாம்ல, சொல்லு. 18 19 20 21 22. வெரி குட். அவ்வளவுதான். அப்புறம் 68 இது அப்படியே பண்ணிடு. புக்லயே மேலே கீழே இருந்தா அதுக்கு எப்பயும் மைனஸ் பண்ற மாதிரி பண்ணிடு. அதுக்கு எதுக்கு எழுதுற? 2 8 7 6 அப்புறம் 6 5 4 46. வெரி குட். அடுத்து 17 2 1 17 8 9 10 11 12 13 14 15 16 17 9. அப்புறம் 1 minus 1 0. 9 பா. என்னப்பா? 9. வெரி குட். இப்போ பாருங்க, இதுல ஒரு பியூட்டி ஒன்று இருக்கு. சரியா? ஓகே, அப்பா ஷேர் பண்றேன் பாரு. இப்போ உனக்கு கிடைச்ச ஆன்சர்லாம் இங்க எழுதுறேன் பாருங்க. சரியா? இங்க பாரு, 68 மைனஸ் 40 இது வந்து என்னது? ஒரு நிமிஷம் இரு. ஓகே, 41 கரெக்டா? ஆமாப்பா. 41 22 minus 18 4, 68 minus 22 46 கரெக்டா? 27 minus 18 9. அப்புறம் 46 minus 9 பண்ணனுமாப்பா? வெரி குட். அதுதான், அதுக்கு தான் ஒரு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 46 minus 9 41 minus 4 ஒரே ஆன்சர் தான் வரும். எது ஈஸியா பண்ணலாம்? 41 minus 4 எவ்வளவு வரும் சொல்லு? 41 minus 4 41 40 39 38 37 37. இப்போ 46 minus 7 9 பாரு, 37 வருதானே? 6 47 48 49 50 51 52 53 54. டேய் ப்ளஸ் பண்ற நீ, அடி வாங்காத. ஓ மைனஸ் பண்ணுல. 45 44 43 42 41 40 39 38 37. வெரி குட். வந்துருச்சா? புரிஞ்சிருச்சாப்பா? ஓகே, அடுத்தத பண்ணிடுங்க. 115. சரி, இது நாளைக்கு பண்றியா? நாளைக்கே. சரி, புரிஞ்சிருச்சுல உனக்கு எப்படி பண்ணணும்னு? நாளைக்கு பண்ணிடுங்க. பண்ணிட்டு இந்த இதுலயும் ஆன்சர் கரெக்டா வரணும் கடைசியா அந்த பாக்ஸ்லயும். சரியா? அந்த கடைசி 5வது பாக்ஸ் இருக்குல்ல, அதுலயும் கரெக்டா வரணும். இல்லைன்னா நீ பண்ணது தப்புன்னு அர்த்தம். சரியா? எங்கேயும் மிஸ்டேக் பண்ணிருக்கன்னு அர்த்தம். புரியுதா? ஓகே. பேர்னா என்னது? பேர் த ஃபாலோயிங் ஃபிஷ். பேர்னா எப்பவுமே என்னது? பேர் ஆஃப் ஷூஸ். பேர் ஆஃப் செப்பல்ஸ் அப்படின்னா என்னது? பேர்னா என்ன அர்த்தம்? 2. சரியா? ஓகே. இவங்க நல்ல பேர் அப்படின்னா என்னது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்கல்ல, அதனால பேர் ஆஃப் ஷூஸ் எப்பவுமே. வெரி குட். அந்த மாதிரி தான். சரியா? பேர் ஆஃப் பேர் என்னது? என்ன சொன்ன? அக்காவும் தம்பியும் பேர். சரி, யார் அக்கா யார் தம்பி?
யாரக்கா சரி ஓகே. பேர் த ஃபாலோயிங் ஃபிஷ், கலர் த ஃபிஷ் வித் த சேம் ஆன்சர் இன் த சேம் கலர். அவ்வளோதான். ஓகே, எதை எதை பேர் பண்ணுவீங்க டக்கு டக்குன்னு சொல்லுங்க. அப்படியே குட்டி குட்டி ஆன்சர் எழுதிக்க ஒரு மீன்லையும், அப்பதான் உனக்கு தெரியும் எது எதோட பேர்னு. அப்பா என்னப்பா கொஸ்டின்? மீனுக்குள்ள தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின், பாரு கண்ணை திறந்து. பார்த்துட்டேன். எழுது ஆன்சர் எழுது, மீனுக்குள்ள ஒரு இதுக்கு ஆன்சர் எழுது. ஓ 600 plus 200 800. சின்னதா எழுதிக்கோ. அப்புறம் 550 minus 150. 550 minus 150 450. டேய் 550 minus 100 தான் 450. ஓ ஆமால 400. வெரி குட். 300 plus 500 800. எழுதுங்க. 900 plus 400. பிளஸ்ஸா? கண்ணு தெரியாதடா உனக்கு. 400 minus 400 500 700 600 500. வெரி குட். எழுது. 200 plus 200 equal to 400. 900 minus 0 equal to 900. எழுதுங்க. அப்புறம் 280 plus 220. 280 அப்புறம் 220 என்ன புரியல. 220. ஃபர்ஸ்ட் 20 ஆட் பண்ண, அப்புறம் 200 ஆட் பண்ண. அப்படி பிரிச்சுக்கலாம்ல. 220 நீ ஆட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் 200 ஆட் பண்ணா அப்புறம் 20 ஆட் பண்ணிக்கோ, இஷ்டம். அப்படி பண்ணு. 280 அப்புறம் 200 ஆட் பண்ணனும்னா 380 அப்புறம் 480. 280 இருக்கு. நீ 220 ஆட் பண்ணனும். இப்போ எவ்வளவு ஆட் பண்ணிருக்க? 200 தான் ஆட் பண்ணிருக்க. 380 480 இன்னும் 20 இருக்கு. 480 அப்புறம் 500. வெரி குட். பண்ணு. 450 plus 450 equal to 900. அட பாறா. சூப்பர். சரிப்பா மைண்ட்லயே பண்ணுவாங்க. இப்ப பேர் பண்ண டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் பேர் கிடைச்சிருச்சான்னு பாரு. ஃபிஷ்க்கு 4க்குமே பேர் கிடைக்கல. நீ பண்ணது தப்பு. 800 plus 800 இருக்கா? ஓகே. அடுத்து 400 இருக்கா? செகண்ட் மீனுக்கு 400 ஓகே. 900 இருக்கு. 500 இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, 4 பேர் கிடைச்சிருச்சா? அந்த 4க்கும் ஒரே கலர் அடிக்கணும். மீன்ஸ் பேரா ப்ளூ yellow அந்த மாதிரி 4 பேருக்கு 4 கலர் அடிக்கணும். புரிஞ்சிருச்சா? நாளைக்கு அடிச்சிரு அந்த கலரு. என்னடா புரிஞ்சுதா இல்லையாடா? அடிச்சிடுவேன்ப்பா. 4 கலர் அடிக்கணும். ஓகேவா? 4 பேர். எல்லா மீனுக்கும் வேற வேற கலர் அடிக்க போற. 800 சேம் கலர் அடிக்கணும். 500 சேம் கலர் அடிக்கணும். புரியுதா? நான் ஒரு கலர் அடிக்கப்பா. அப்புறம் அடிச்சிக்கலாம். அடுத்தது படி. அப்படியே filling the blanks. படிங்க கடகடன்னு. If you add me to 11 you get 20. Who am I? Who am I-லாம் இல்ல. Who am I? Who am I? Who am I? நான் யாரு? சொல்லுங்க. என்ன நம்பர் வரும்? எது ஆட் பண்ணா வாயில கை வைக்காத. அது பழக்கமாவே அடிச்சு பாரு. விரலுக்கு வாயில வைக்காத. எது ஆட் பண்ணா 11 ஆட் பண்ணா என்ன 20 வரும். அதுவும் ஒரு நம்பரோட ஆட் பண்ணு. 9. சமத்து. எழுதுங்க. 9. If you add me to 245 you get 400. Who am I? Who am I தான்டா. I am வராதுடா. I am ஓட ரிவர்ஸ் தான் am I. சொல்லுங்க என்ன ஒரு ஆன்சர்? இது பெரிய நம்பரா இருக்கு. எப்படி பண்ணனும் அப்போ? 245 400. என்ன பண்ணா உனக்கு ஆன்சர் கிடைக்கும்?
minus வெரி குட். பண்ணி சொல்லுங்க. 400 minus 245. ஆன்சர் சொல்றா. இருப்பா பண்ணிக்கிட்டு தப்பா இருக்கேன். ம் 10 5 6 7 8 9 10 5 அப்புறம் 4 5 6 7 8 9 5 என்ன பார்க்காத ஆன்சர் சொல்லு. 2 3 4 2 255 எந்த நம்பரை எந்த நம்பரால பண்ண? 400 மைனஸ் 245 கரெக்டா? இன்னொரு தடவை செக் பண்ணு. தப்பு. செக் பண்ணுப்பா. ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. செக் பண்ணு என்னன்ட்டு. சீக்கிரம் பண்ணுங்க. டைம் ஆகுது. ம் மைனஸ் பண்ணணும்ல. பாரோ பண்ணா 3 ஆக்கணும்ல. இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது கௌஷி. சொல்லுங்க ஆன்சர் என்ன? 2 3 155. வெரி குட். 155. போன ஆன்சர் கூட நீ 20 மைனஸ் 11 பண்ணியிருக்கலாம் சரியா? பட் சின்ன நம்பர்னால கணக்கை ஈஸியாக பண்ணிட்ட. புரியுதா? ஓகே, அடுத்தது பாருங்க. If you take away 428 from 500 and add 228 to the difference, what do you get? புரிஞ்சிச்சா கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 2 நம்பர் மட்டும்தான் பார்க்கணும். அடுத்தது அப்புறம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் பாருங்க. இஃப் யூ டேக் அவே. டேக் அவேனா என்னது? எடுக்கணும். எடுத்துறது. எடுத்தா என்ன அர்த்தம்? அது பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ். அப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் என்ன பண்ணணும்? இஃப் யூ டேக் அவே 428 ஃப்ரம் 500. 500ல இருந்து 428 எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 500 minus 428. அங்க எழுதுங்க. ஈக்குவேஷன் மாதிரி எழுதிக்கோ. மேலே பக்கத்தில் சைடில் அந்த லைனுக்கு மேலே 500 minus 28 அது ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுது. 500 minus 428 இப்படி போட்டுக்கோ. புரிஞ்சுது அப்பா என்ன சொல்கிறேன்னு? 500 minus 428 ஒன்று முடிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்னது? அண்ட் அப்புறம் என்ன பண்ணணுன்றாங்க? இப்படி அப்பா அந்த லைன்ல எழுதாதரான்னு சொன்ன. அந்த லைன்ல நீ ஆன்சர் எழுதணும். மேலே எழுதுறான்னு சொன்னேன். மேலே எழுதிட்டு கீழே ஆன்சர் எழுதலாம்ல. 500 minus 428 புரிஞ்சிருச்சா? டேக் அவே எடுத்துட்ட. அப்புறம் என்ன பண்ண சொல்றாங்க? அண்ட் add 228 எழுதுங்க. அப்ப என்ன பண்ணணும்? இப்போ ஈக்குவேஷன்ல என்ன கூட எழுதணும்? எப்படி எழுதணும்? பிளஸ் 228. புரிஞ்சிருச்சா? 500 minus 428 plus 228 புரிஞ்சிருச்சா? இப்போ ஆன்சர் சொல்லுங்க. ரஃப் நோட்ல பண்ணி பண்ணிடுவியா? பண்ணிடுவேன். சரிடா, நம்பிக்கை வச்சுக்கோ. நம்பிக்கை வைக்கணுமா? நம்பிக்கை வச்சுக்கோ. சின்சான் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானே வர வர. நான் சின்சானே பாடுவேன். ஓவரா வாய் ஆடுது. சரி சார் மேடம், நீங்க போய் படிங்க. அப்புறம் அம்மா திட்ட போறாங்க. 9 10 3 4 5 6 9 8 7 4 4 0 0 72
தப்பு, திரும்ப ஒரு தடவை பண்ணு. ஒரே இதுலேயே பண்ணிட்டியா இல்லை 2 இதை பண்ணியா? எப்படி பண்ணுற? 2 ஸ்டெப்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற? 500 minus 428. ஆன்சர் என்ன கிடைச்சிது? 72. அதோட முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான், அதான் ஆன்சரா? என்ன பண்ணணும் அடுத்து? ப்ளஸ் பண்ணணும். பண்ணுடா, இப்போ ஆன்சரை சொல்கிறா, இதை மட்டும் சொல்கிற. ஃபைனல் ஆன்சர் தானே சொல்லணும். 500 minus 428 plus 228. அதோட ஆன்சரை சொல்லு. ம் 10. 8, 9, 10. $300. புரிஞ்சிருச்சா? ஈஸியா? ஈஸி தானேப்பா? ஸோ ஆமாம், இந்த அப்பா காமிக்கிறேன் பாரு. சரியா? உன் மங்களா தெரியுதா? அப்பா எழுதுறேன் பாரு. இதோ பாரு, 500 minus 428 plus 228. சரியா? ஸோ 500 minus 428 பண்ணால் என்ன கிடைக்கும்? 72. 72 plus 228 equal to 300. புரிஞ்சிருச்சா? வெரி குட். ஓகே, அடுத்தது படிங்க. டி நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். If you take away 217 from 700 and add 117 to the difference, what do you get? தெரிஞ்சிருச்சுல? ஈஸி தானே? இதேதான். இதேதானா? சரி, அப்போ பண்ணி சொல்லுங்க. எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லணும், ஃபைனல் ஆன்சர். தப்பு பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். Plus 117. 700 minus 217. 8 and 10. 5, 4, 3. அப்பா முடிச்சுட்டான். சொல்லுங்க. இருப்பா, பண்ணிட்டு இருக்கேன். சமத்து. வெரி குட். 600. சமத்து. புரிஞ்சிருச்சா? பிரித்து படிக்கணும். சரியா? அங்கே என்ன எட்டி பார்க்குற? ஓகே, இப்போ நீ கேட்டது ப்ராப்ளம் சால்விங் 3, 4, 5, 6, 7 இருக்குது. சரியா? டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ப்ராப்ளம் சால்விங் 3 பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் வேர்ட் ப்ராப்ளம்ஸ். டக்குன்னு பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாமே தனித்தனியாக உள்ளது. எனக்கு ஈக்குவேஷன் மட்டும் சொல்கிறியா? ஒன்றுத்துக்கும் படிச்சுட்டு ஈக்குவேஷன் மட்டும் சொல்லுங்கள். ஈக்குவேஷன் மீன்ஸ் 200 + 30, 200 - 70. அந்த மாதிரி ஈக்குவேஷன் மட்டும் சொல்ல, ஆன்சர் நாளைக்கு கண்டுபிடிச்சிக்கோ. ப்ளஸ்ஸா மைனஸா மல்டிப்ளிகேஷனா எனக்கு ஈக்குவேஷன் மட்டும் சொல்லி கீழே எழுதிக்கோ. ஆன்சர் நாளைக்கு கண்டுபிடிச்சிக்கோ. சரியா? ஓகே, படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. ஒரு கொஸ்டினா படிங்க. There were already 324 flowers in a basket.
when one one two எட்டி பார்க்காத, more பக்கத்துல எடுத்துக்கோன்னு சொன்ன புக்கை, ஈஸியா இருக்கும், எட்டி பார்த்துட்டு படிக்கிற பாரு. one one two more flowers were put in it. How many flowers are there in the basket now? Addition. ஈக்குவேஷன் மட்டும் சொல்லு எனக்கு. ஈக்குவேஷன் என்ன? 324 plus 112. எழுதிக்கோங்க, கடகடன் கீழே எழுதிக்கோங்க சின்னதா, அந்த டப்பாக்குள்ளேயே சின்னதா கீழே எழுதிக்கோ, இல்ல பாக்ஸுக்கு மேலே எழுதிக்கோ, உன் இஷ்டம், எங்க வேணாலும் எழுதிக்கோ. ஓகே, செகண்ட். நாளைக்கு ஆன்சர் இதெல்லாம் பண்ணிடணும், சரியா? 150. ஆன்சர் பண்ணி அந்த மேலே அந்த இமேஜ் இருக்கு பாரு, அந்த பொம்மை, அந்த கேர்ள் பக்கத்தில் ஆன்சர் எழுதிக்கோ, ஒரு இதுலேயுமே மேலே, அந்த இல்லைன்னா அந்த நம்பர் பக்கத்தில், இல்லை அந்த பிக்சர் பக்கத்தில் எழுதிக்கோ, உன் இஷ்டம், எங்கே வேணாலும் உனக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோ. அடுத்தது செகண்ட் படிங்க. 153 parents, 78 teachers and 214 children attended the school annual day. How many people in all attended the annual day? எல்லாரையும் சேர்த்து ஈக்குவேஷன் மட்டும் சொல்லு எனக்கு. 153 plus 78 plus 214. சமத்து, வெரி குட். எழுதிடுறேன். 153 plus 78 plus 214. Next question. Prachi has 129 rupees. Her sister Namrata has 73 rupees. More than her. How much money does Namrata have? என்ன வரும்? ஈக்குவேஷன் மட்டும் சொல்லுங்க. Minus. ஈக்குவேஷன் சொல்லு. 129 rupees minus 73 rupees. எத்தனாவதுரா போயிட்ட? Third. ஓ, தேர்ட் இப்படி வந்து வருதா? ஓகே ஓகே. டேய் நல்லா யோசி. ஹவு மச் மணி? ஓகே, பிராச்சி ஹேஸ், வாயில் கை வைக்காதன்னு சொன்னேன். பிராச்சி ஹேஸ் 129 rupees. அவள்கிட்ட 129 rupee இருக்கு. ஹர் சிஸ்டர் நர்மதா ஹேஸ் 73 more than her. அப்படின்னா என்ன அர்த்தம்? 73 அவளோட அதிகமா வச்சிருந்தா. அப்ப நர்மதா எவ்வளவு வச்சிருப்பா? இப்ப சொல்லு ஈக்குவேஷன். 73 அதோட வச்சிருக்கிறதோட அதிகமா வச்சிருக்கா. 73 rupees அவ வச்சிருக்கிறதோட 73 rupees அதிகமா வச்சிருக்கா. அப்ப எவ்வளவு வச்சிருப்பா நர்மதா? பிளஸ் பண்ணு. வெரி குட். 129 plus 73. क्वेश्चन புரிஞ்சு படிக்கணும். நர்மதா கிட்ட தானே அதிகமா இருக்கு காசு. அப்ப 129 இருந்து மைனஸ் பண்ணா நர்மதா கிட்ட கம்மியான காசெல்லாம் நீ காமிக்கிற, தப்பு தானே? நர்மதா கிட்ட அவளை விட அதிகமாக தானே இருக்கு. 129 plus 73 மோர் தேன், அதான் இங்கே பார்க்கணும், சரியா? சும்மா தேன் வந்துருச்சுன்னு மைனஸ் பண்ணக்கூடாது, ஓகே? அங்கே பாரு நர்மதா எவ்வளோ வச்சிருக்கான்னு தான் கேட்குறாங்க. 129 plus 73. அடுத்தது பாருங்க. 129 plus 73. First, a train arrived at the station with 609 passengers on board. 436 passengers got off at the station. How many passengers are still on the train? Still on the train. ஈஸி தான்டா இது, டக்குன்னு சொல்றா.
ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? புரியல. இன்னொரு தடவை படி புரியும். ட்ரெயின் அரைவ்ட் அட் த ஸ்டேஷன்னா என்ன அர்த்தம்? வருது. அரைவ்டு, அரைவல், அரைவ்டுனா வருது. எவ்வளோ பேசஞ்சரோட வருது ட்ரெயின்? பேசஞ்சர்னா யாரு? அவங்க உள்ள உட்கார்ந்து இருக்கவங்க. எவ்வளோ பேரோட வருது ட்ரெயின்? 609. அப்புறம் என்ன ஆகுது? ஆன் போர்டு. ஆன் போர்டுனா உள்ள இருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுது? 436 பேசஞ்சர்ஸ் got ஆஃப். அண்டர்லைன் பண்ணு. காட் ஆஃப்னா என்னது? கெட் டவுன், இறங்கிடுறாங்க. புரிஞ்சிருச்சா? காட் ஆஃப்னா இறங்கிடுறாங்க. காட் ஆஃப் அட் த ஸ்டேஷன். ஆன் ஆஃப் இருக்குல்ல, ஆன்னா ஏறுறது, ஆஃப்னா இறங்கிடுறது. ஆஃப் அட் த ஸ்டேஷன். நான் இப்போ சொல்லுங்க என்ன ஒரு கொஸ்டினுக்கு? 609 மைனஸ். வெரி குட். 609 மைனஸ் 436. அவ்வளோ பேசஞ்சர் தான் இன்னும் ட்ரெயினில் இருப்பாங்க. புரிஞ்சிருச்சா? வெரி குட். அடுத்தது படிங்க. An ice cream seller had 342 ice creams, of which only 118 are left. If 65 of the left ice creams காஸ்ட்னா விலை எவ்வளோன்னு சொல்றாங்க. cost 25 rupees each, how many ice creams did he sell? புரிஞ்சிருச்சா? பிரிச்சு படிக்கணும் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம். ஐஸ்கிரீம் செல்லர் ஹேட் 342 ஐஸ்கிரீம். அவர்கிட்ட முதல்ல 342 ஐஸ்கிரீம் இருந்தது. சரியா? ஆஃப் விச் ஒன்லி 118 ஆர் லெஃப்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? 342 வச்சிருந்தாரு, இப்போ 118 தான் இருக்கு. புரிஞ்சிருச்சா? ஓகே ஓகே. இப்போ if 65 of the left ice cream, ஓகே, 65 of the left ice cream, இப்போ எவ்வளோ அவர்கிட்ட மீதி இருக்கு? 118 தான் இருக்கு. சரியா? 118ல 65 தான் வந்து 65 வந்து 65 ஐஸ்கிரீம் வந்து ஈச் 25 ருபீஸ். ஓகேவா? ஹவு மெனி ஐஸ்கிரீம் டிட் ஹீ செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உனக்கு வந்து அந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா? அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா? அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? 25 ருபீஸ் ஈச். அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? how many ice creams did he sell? எத்தனை ஐஸ்கிரீம் செல் ஆயிடுச்சு? செல் ஆயிருக்கு. எப்படி கண்டுபிடிப்ப எவ்வளோ ஐஸ்கிரீம் வித்திருக்காருன்னா? முதல் சென்டென்ஸ்லேயே படித்தாலே உனக்கு தெரிஞ்சிடும்ல. என்னது? 342 வச்சிருந்தாரு, 118 தான் அவர்கிட்ட மீதி இருக்கு. அப்ப எவ்வளவு வித்திருப்பாரு? 42 வச்சிருந்தாங்க, 118 தான் அவர்கிட்ட இருக்கு. அப்ப எவ்வளவு வித்திருப்பாரு? என்ன பண்ணணும்? ஈஸி தான்டா. உங்ககிட்ட 10 ஐஸ்கிரீம் இருந்தது, இப்போ உங்ககிட்ட 5 ஐஸ்கிரீம் இருக்கு, 4 ஐஸ்கிரீம் இருக்கு. அப்போ எவ்வளோ வித்திருப்ப நீ? சின்ன நம்பரில் எப்போவுமே நம்ம சின்ன நம்பராக மாற்றி யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு. உங்ககிட்ட 10 ஐஸ்கிரீம் இருந்தது, நீ 4 வித்துட்ட. இப்போ 4 தான் உங்ககிட்ட இருக்கு. எத்தனை வித்திருப்ப? 6. எப்படி கண்டுபிடிச்ச 6ன்னு? என்ன பண்ணணும்? உங்ககிட்ட 2 நம்பர் தான் இருக்கு. 10 வச்சிருந்த, 4 தான் பேலன்ஸ் இருக்கு. அப்ப எவ்வளவு வித்திருப்ப? பிளஸ் பண்ணு. எதை பண்ணணும்? பிளஸ் 10 பிளஸ் 4 பிளஸ் பண்ணா 6 வருமா? என்ன பண்ணா 6 வரும்? மைனஸ் தானப்பா பண்ணணும். மைனஸ்னா வெளியில போறது தானப்பா. கரெக்ட் தானே? மைனஸ் தானே பண்ணணும். அவன்கிட்ட ஐஸ்கிரீம் வெளியில இருந்தா உள்ள வருது, எல்லாரும் கொடுத்துட்டா போறாங்க, வாங்கிட்டு தானே போறாங்க. அப்ப எதையும் மைனஸ் பண்ணா உனக்கு தெரிஞ்சிரு ஆன்சர். 342 minus 118 போடுங்க, அதை மட்டும் போடு. அந்த 65 25 ருபீஸ் ஈச் வந்து உனக்கு குழப்பறதுக்காக சும்மா கொடுத்துருக்காங்க. புரியுதா? மீதி இருந்த ஐஸ்கிரீம்ல வந்து 65 ஐஸ்கிரீம் வந்து 25 ரூபாய் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதனால உனக்கு யூஸ் இருக்கா?
அது 25 ரூபா இருந்தானே 50 ரூபா இருந்தானே உனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஆ எவ்வளோ ஐஸ்கிரீம் அவர் வித்தாருன்னு தான் கேட்டிருக்காங்க புரியுதா சோப் ஐஸ்கிரீம் இருந்தது பச்சை ஐஸ்கிரீம் அதை பற்றிலாம் எதுவும் கேட்கல புரிஞ்சிருச்சாப்பா அது உன்னை குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க புரிஞ்சிருச்சா ஓகே ஈக்குவேஷன் என்ன 342 மைனஸ் 118 அவ்வளோதான் அதோடய முடிஞ்சிருச்சு ஓகே அடுத்தது 6th படிங்க Manoj has a sweet shop. He bought 356 liter of milk in 1 week. Of this, he used 127 liter of milk to make sweets and 15 liter of milk to make curd. கேர்ட்னா என்னது தயிர் வெரி குட் படிங்க How many liters of milk is left with him? ஈக்குவேஷன் சொல்லுங்க எனக்கு இருப்பா கொஸ்டின் போய் ஈஸி தான் படி சரி படிங்க He bought 256 liter of milk. Minus ஈக்குவேஷன் சொல்லு எனக்கு 356 minus 127 அவ்வளவுதானா அப்புறம் அதுல வர ஆன்சரோட ஈக்குவேஷனா சொல்லு 356 minus 127 அப்புறம் minus 50 வெரி குட் இதான் ஈக்குவேஷன் இதுல வந்து நீ அப்புறம் வர ஆன்சர் போன ஆன்சர் உட்கார்ந்த ஆன்சர்லாம் கேட்கல 356 மைனஸ் 127 மைனஸ் 15 இதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன் புரிஞ்சிருச்சா இதை நீ மைனஸ் பண்ணும்போது 2 ஸ்டெப்பாக பண்ணுவ ஓகேவா யூனிட் என்ன எழுதணும் வர ஆன்சரில் என்னென்ன எழுதணும் நீ வர ஆன்சர் கூட என்ன எழுதணும் யூனிட் என்ன யூனிட் போடணும் லிட்டர் எல் போடணும் வெரி குட் அடுத்தது படிங்க 223 7 படி Some people boarded அப்படிலாம் இல்ல some people boarded அழகா படி கடைசில இழுக்காத Some people boarded a bus at the first stop. அப்படின்னா என்ன அர்த்தம் some people boarded a bus boardedனா ஏறுறது ஓகே அலைட்னா இறங்குறது boarded a bus at the first stop ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல நிக்குது எவ்வளவோ பேர் ஏறுறாங்க நமக்கு எவ்வளோன்னு தெரியல வாயில வைக்காதடா என்னடா நீ வாயில கை பென்சில் வச்சுட்டு இருக்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல எவ்வளோ ஏறினாங்கன்னு தெரியல அது வச்சுக்கலாம் அப்புறம் பாரு அடுத்தது படி 19 more people boarded the bus at second stop. Now there are 62 people on the bus. How many people boarded the bus at the first stop? புரிஞ்சிருச்சா क्वेश्चन புரிஞ்சிருச்சு சொல்லு பாப்போம் क्वेश्चन சொல்லு ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுது சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல ஏறினாங்க வெரி குட் அடுத்து அப்புறம் 19 பேரு செகண்ட் ஸ்டாப்ல ஏறினாங்க வெரி குட் அப்புறம் இப்போ பஸ்ல 62 பேர் இருக்காங்க ஓகே क्वेश्चन என்ன எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல ஏறினாங்க ஈக்குவேஷன் சொல்லு ஈக்குவேஷன் சொல்லுங்க 62 பேர் இருக்காங்க
மைனஸ் எதை எதை பண்ணணும் மைனஸ்? 62 மைனஸ் 19. வெரி குட். மொத்தம் 62 இருக்காங்க. அதில் 19 மைனஸ் பண்ணால் மீதி எவ்வளோ பேர் முதல்ல இருந்தாங்கன்னு தெரிஞ்சிடும். புரிஞ்சிடுச்சா? எழுதிக்கங்க ஈக்குவேஷனை. பா இங்க கீழ இடம் இல்லப்பா. டேய் அதை தான் கீழே இருக்காடா, அந்த பாக்ஸு கீழே தான் சின்னதாக இடம் இருக்காடா. பாக்ஸு கீழே எழுதுறா. எங்கே இடம் இருக்கோ அங்கே எழுதுறா. அங்கே எழுதுறா. அப்படியே ஒரு இடம் இருந்தால் தான் எழுதுவார். ஆமாப்பா நான் ராஜா. குத்துறேன் மூஞ்சில். 8th படி. 223 good apples remain after a fruit shop owner throws away 165 rotten apples. rotten இல்ல rotten. rotten என்னது? rotten குட்னா என்னது? குட் ஆப்பிள்னா good apple. குட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? 223 குட் ஆப்பிள்ஸ் தானே சொல்லிருக்காங்க. குட் ஆப்பிள்ஸ்னா நல்ல ஆப்பிள். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்னது? rotten ஆப்பிள்னா கெட்ட ஆப்பிள். வெரி குட். கெட்டு போனது. ஓகேவா? ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இதாயிடல, உள்ள எதாவது கெட்டு போயிடும்ல, அந்த ஆப்பிள்ஸ். ஷாப் ஓனர் அதை விற்பாங்களா? தூக்கி தானே போடுவாங்க. 165 தூக்கி போட்டான். தூக்கி போட்டார். இப்போ கொஸ்டின் படி. How many apples were there in the fruit shop earlier? ஏர்லியர்னா அது முதல்ல எவ்வளோ இருந்தது? 223 இருந்துச்சு, அப்புறம் 169 கெட்டு போயிடுச்சு. 223 குட் ஆப்பிள்ஸ் இருக்கு. 165 கெட்டு போன ஆப்பிள அவர் தூக்கி போட்டாரு. ஓகே. ஓ 223 இல்ல 160. 223 குட் ஆப்பிள்ஸ். அவர் வந்து கடையில பாக்குறாரு 223 குட் ஆப்பிள்ஸ் இருக்கு, 163 கெட்டு போச்சு, 160 தூக்கி போட்டார். அப்போ அவர் வந்து பார்க்கும்போது மொத்தம் எவ்வளவு ஆப்பிள் இருந்திருக்கும்னு கேக்குறாங்க. how many apples were there in the fruit shop earlier? அவர் தூக்கி போறதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கும்னு கேக்குறாங்க. எவ்வளவு ஆப்பிள்ஸ் இருந்திருக்கும்னு. ஓ கெட்டு போனதும் சேர்த்து. ஆமா, பாத்துட்டு தானே தூக்கி போடுறாரு. அப்ப எவ்வளவு ஆப்பிள்ஸ் இருந்ததுன்னு கேக்குறாங்க. என்ன பண்ணணும்? பிரஷ் பண்ணணும். எதை சொல்லு, டக்குன்னு ஈக்குவேஷன்ல சொல்லு. 223 plus 165. புரிஞ்சிருச்சா? ஈஸி தானே. 223ல இருந்து அவர் தூக்கி போடல. புரியுதா? 223 ஆப்பிள்ஸ் ஆர் தேர். அதுல வந்து 165 ராட்டன் ஆப்பிள்ஸை வந்து அவர் த்ரோ பண்ணிட்டாரு. இப்போ பேலன்ஸ் ஆப்பிள் எவ்வளவு இருக்கு, இல்ல குட் ஆப்பிள்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்டாதான் நீ வந்து 263 மைனஸ் 165 பண்ணணும். புரியுதா? இங்க அப்படி சொல்லல. 263 குட் ஆப்பிள்ஸ் இருக்கு, 165 கெட்டு போன ஆப்பிள தூக்கி போட்டாரு. அவர் வந்து பார்க்கும்போது முதல்ல எவ்வளவு ஆப்பிள் மொத்தமா இருந்ததுன்னு கேக்குறாங்க. புரிஞ்சிருச்சா? வேற ஒரு ஆப்பிளா? கெட்டு போனது குட் ஆப்பிள் எவ்வளவு இருந்ததுன்னு கேக்குறாங்க. இப்போ நீ பிளஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சிருச்சா? இதுவே வந்து 223 ஆப்பிள்ஸ் இருந்தது. ஓகே, அவுட் ஆஃப் தட் 165 வந்து ராட்டன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ அப்பதான் இதுக்குள்ளேயே மைனஸ் பண்ணணும். இது வேற அது வேற இந்த கொஸ்டின்ல. சரியா? கொஸ்டினை நல்லா பார்த்து படிக்கணும். ஓகே, ப்ராப்ளம் சால்விங் 4 போங்க. டக்கு டக்குன்னு பண்ணுங்க, டைம் ஆகுது. 4. Write a related multiplication fact on each figure. One has been done for you. வெரி குட். கடகடன் பண்ணுங்க. ஒன்னு பண்ணிட்டாங்க பாரு உனக்கு. ஓ டிவைட் பண்ணிட்டு. டிவைடோட ஆப்போசிட் என்னது? மல்டிப்ளிகேஷன். புரிஞ்சிருச்சா? டிவைட்ல இப்படி எழுதும்போது கடைசி 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைக்கணும். கரெக்ட்டா? அந்த மாதிரி பண்ண சொல்லிருக்காங்க, செக் பண்ண சொல்லிருக்காங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சதுப்பா. 14 divided by 2 is 7. ஆட் மேல போட்டு அப்புறம் 14 divided by 2. அப்படியே ரிவர்ஸ்ல சொன்னா மல்டிப்ளிகேஷன் 7 into 2 equal to 14 இப்படி சொல்லணும். 14 divided by 2 equal to 7. 7 into 2 equal to 14. புரிஞ்சுச்சா? இப்போ செகண்டுக்கு B ல இருந்து டக்கு டக்குன்னு சொல்லிட்டு வாங்க. எழுதி ஆன்சர் எழுதுங்க ஃபாஸ்டா. 18 divided by 2. Divided by 2. 2 tables. 2 1 2 2 2. 18 தானடா, டக்குன்னு சொல்றா. ஏன்டா 2 1 2 9 சார் 80. 2 1 சார்ல இருந்து போறியாடா? இப்போ எப்படி எழுதணும்? அந்த இதுல வால்ல என்ன எழுதணும்? 9 into 2 18. வெரி குட். அவ்வளவுதான். 9 into 2 18. வெரி குட்.
சி பாருங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி சின்ன நம்பர் தான், எல்லாம் பப்பா பண்ணும் அந்த இதெல்லாம். சி பாருங்க. 9 divided by 3. 3 3s are 9. என்ன பார்க்காத நீ, எழுதி என்ன பார்க்காம நீ பாட்டுக்கு எழுதிட்டு சொல்லிக்கிட்டே போன. தப்புனா ஸ்டாப் பண்றேன். 3 into 3 equal to 9. என்ன பார்க்காதன்னு சொல்லிட்டேன். என்ன பார்க்காத நீ பண்ணிக்கிட்டே போன. தப்புனா ஆன்சர் சொல்றேன் தப்புன்னு. 30 divided by 5. 6 5s are 30. 6 into 5 equal to 30. 30 divided by 6 equal to 5. 5 6 are 30. 5 6 are 30. 50 divided by 10. 10 5s are 50. 5 into 10 equal to 50. முடிச்சிட்டியா? அடுத்தது படிங்க. வெரி குட். Sonu and his father went to buy fruits. They bought the following fruits. Find out the money spent on each fruit. சொல்லுங்க, என்ன சொல்லிருக்காங்க? சோனுவும் அப்புறம் அவங்க அப்பாவும் ஃப்ரூட்ஸ் வாங்க போனாங்க. அவங்க வந்து அவங்க ஃப்ரூட்ஸ் வாங்கினாங்க. அது இதுல போட்டு. வெரி குட். கீழ இருக்கிற டேபிள்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் வாங்கிருக்காங்க. அப்புறம் find out the money. அவங்க எத்தனை மணி ஸ்பெண்ட் பண்ணாங்க? வெரி குட். எவ்வளவு ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணாங்க ஒரு ஃப்ரூட்டுக்கும்? டேபிள் கொடுத்துட்டாங்க பாரு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரூட்ஸ்ல என்னென்னு ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? மேங்கோஸ், பனானாஸ், ஆப்பிள்ஸ், கிரேப்ஸ். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் காலம்ல கேஜி கொடுத்திருக்காங்க. குவாண்டிட்டி. செகண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க? குவாண்டிட்டி. ஓகே, எவ்வளவு வாங்கியிருக்காங்க? ஒரு ஃப்ரூட்டும் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 3 kg, பனானா 5 kg. புரிஞ்சிருச்சா? ஒன்று எவ்வளோ வாங்கியிருக்கான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெர் கேஜி 1 கிலோ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பெர் கேஜி. எப்போவுமே நம்ம ஷாப்புக்கு போனால் ப்ரைஸ் பெர் கேஜி தான் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? சில பேர் 2 கிலோ வாங்குவாங்க, சில பேர் 3 கிலோ வாங்குவாங்க. ஓகேவா? புரியுதா டிஃபரன்ஸ்? ஓகே, நம்ம சொன்னா அவங்க எடுப்பாங்க. வெரி குட். இப்போ சொல்லுங்க, ஒன்னு மேங்கோ வந்து அவங்க எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க? அந்த மாதிரி ஒன்னு எழுதணும் நீ அந்த பாக்ஸ்ல. 120 வாங்கியிருக்காங்க. 1 கிலோ 120. ஆனா அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 3 கிலோ. அப்ப எவ்வளோ என்ன பண்ணணும்? ஒரு 120 3 kg பிளஸ் பண்ணனும். எதையும் பிளஸ் பண்ணனும்? 120 plus 120 plus 120. ரிப்பீட்டட் அடிஷன் என்னது? ரிப்பீட்டட் அடிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன். வெரி குட். மல்டிப்ளை பண்ணி இப்படியா ஒன்னொன்னாவே ஆட் பண்ணிட்டு இருப்ப. 5 kgனா 5 தடவை ஆட் பண்ணுவியா? ஏன்டா? ஆன்சர் சொல்லு, டக்கு டக்குன்னு பண்ணிட்ட. 120 into 2 into 2 பாரு மேங்கோ எவ்வளோன்ட்டு, எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு. 3 அதிலே பண்ணு, ஈக்குவேஷன் அதிலே பண்ணு. ஆன்சர் எழுதும் போது உனக்கு அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் நீ ரஃப் நோட்ல ஆன்சர் எழுதிக்கோ. பட் அதுல எழுதும் போது வெறும் ஆன்சரை மட்டும் எழுதாத. 120 into 3 equal to ஆன்சர் எழுது. அப்பதான் உனக்கு புரியும் நாளை பின்ன பார்க்கும்போது. புரிஞ்சிருச்சா? into 3. சீக்கிரம் பண்ணுப்பா, ஈஸி தான் அதெல்லாம். 2 zeros are 0, 3 2s are
அப்புறம் 3 says 3 ones are 300 and chicky 360. அதில் எழுதும் போது எப்படி எழுதணும்? 120 into 3 equal to 316 எழுது. மணி ஸ்பெண்ட்லையா? ஆமாண்டா, மணி ஸ்பெண்ட்ல ருபீஸ் 316 எழுதணும். நீ நாலு பின்ன பார்த்தா உனக்கு புரியாதுல்ல, அதனால 120 into 3 equal to 316 போட, அப்பதான் புரியும். அதுக்காக சொன்னேன். புரிஞ்சிடுச்சா? ஈக்குவல் டு அழகா பாக்ஸ்லாம் வெளில போகாம அழகா எழுது. கொஞ்சம் செகண்ட் சொல்லுங்க ஆன்சர் டக்கு டக்குன்னு. பனானாஸ் 5 kg. ஒரு இது 25 into 5. பண்ணுங்க. are 25. 5 2s are 10, 11, 12. 125. வெரி குட். அடுத்தது பண்ணுங்க. அதே மாதிரி எழுதிடு. 5 equal to 125. அடுத்தது ஆப்பிள் 2 kg. ஒரு இது 80யா? 80 into 2. ப்ளஸ்ஸே பண்ணிடலாம்ல? இஷ்டம். மைண்ட்லே பண்ணிடலாம்லப்பா? மைண்ட்லே பண்ணுறியடா என் தங்கம், பண்ணு அப்போ. 80 plus 80 equal to 160. வெரி குட், அவ்வளோதான். Grapes 4 kg. 40 into 4. நான் சிரிக்கல, சரி பண்ணு. வெரி குட். எழுதுங்க கடை கடனை. 40 into 4 equal to 160 எழுதிடு. தேர்ட் படிங்க. புரிஞ்சிடுச்சா? அது நம்ம நார்மலாக கடையிலலாம் போய் வாங்கும்போது இப்படி தான் பண்ணுவாங்க, மல்டிப்ளை பண்ணுவாங்க. சரியா? ½ kg-யா இருந்தால் என்ன பண்ணணும்? எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். ½ kg-யா இருந்தால் என்ன பண்ணுவேன்? ½ kg-னா அவங்க வாங்கினது வந்து ½ kg தான் வாங்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவேன்? கிரேப்ஸ் வந்து இப்போ வந்து அப்பாவும் நீயும் போயிட்டு வெறும் ½ kg தான் வாங்குறோம். அப்போ எவ்வளோ கொடுப்போம் காசு சொல்லு பார்ப்போம். ½ kg-னா 50-யா? பாதி. அப்போ கிரேப்ஸ் 50 kg 500 கிராம். 1000 கிராம் தானே 1 kg. கிரேப்ஸுக்கு பாரு 500 கிராம். ½ kg-யா இருந்தால் நம்ம எவ்வளோ கொடுத்துருப்போம் காசு? 500 கிராமா? கிரேப்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துருப்போம் பாரு. 1 kg-டா 1000 கிராம். 1 kg வந்து 40 rupees. ஆனால் நம்ம பாதி தான் வாங்குறோம். எனக்கு 1 கிலோ வேணாம், பாதி கொடுங்க, ½ kg கொடுங்கன்னு வாங்குறோம். அப்போ எவ்வளோ கொடுப்போம் காசு? நம்ம கொடுக்கணுமா? நீ கிரேப் வாங்குறதுக்கு அவங்க காசு தருவாங்க, நீ தான்டா காசு கொடுக்கணும். கிரேப் வாங்கிட்டு உனக்கு காசு கொடுப்பாங்களா? வாங்க சார், நீங்கள் என்கிட்ட கிரேப் வாங்குறதுக்கு இந்தாங்க காசு அப்படின்னு அவங்க கொடுப்பாங்களா? சொல்கிறா சீக்கிரம், புரியறதுக்காக கேட்டேன்டா. 40 kg என்கிட்ட வர, நீ நான் தான் ஷாப் ஓனரு, கிரேப் எவ்வளோன்னு கேட்குற. 1 kg 40 rupeesன்னு சொல்கிறேன். நீ வந்து எனக்கு ½ kg கொடுங்க போதும் அப்படின்ற. அப்போ எவ்வளோ காசு கேட்பேன் நான் உங்ககிட்ட? எவ்வளோ கொடுப்ப நீ? அப்போனா 30-யா?
40 rupees 1 kg. ஹாஃப் கேஜிக்கு எவ்வளோ கொடுப்ப? ஈஸி தான்டா சொல்கிறா. 20 அவ்வளோதான்டா, பாதி தானடா. ஹாஃப் கேஜினா பாதி தானே கொடுக்கணும். 40ல் பாதி 20டா. எதுக்கு அவ்வளோ யோசிக்கிறா? சும்மா தான் கேட்டேன். சரி, அடுத்தது படி, சீக்கிரம் படிச்சுட்டு சொல்லுங்க. Insert the correct mathematical symbol. மேத்தமேட்டிக்கல் சிம்பிள் ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் தான் மேத்தமேட்டிக்கல் சிம்பிள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 தான், டிவைடு இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன். சரியா? அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஏக்கு என்ன வரும்? ஏக்கு என்ன வரும்? ஏக்கு 10 டக்கு டக்குன்னு பார்த்து சொல்லுப்பா. இருப்பா. கம்மியாகுதா அதிகமாகுதா ஆன்சர்னு பாரு. கம்மியாச்சுன்னா என்னது? கம்மியாச்சுன்னா டிவிஷன். அதிகமாச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். அதை பார்த்துட்டே சொல்லாம டக்கு டக்குன்னு. அதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? டிவிஷன் வந்து மல்டிப்ளை. அந்த இதை மட்டும் பாரு. நீ இதெல்லாம் பார்க்க வேணாம். பிக்சர் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? டக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன ஒரு லாஸ்ட்டுக்கு? டிவிஷன். அவ்வளவுதான். ஆன்சர் கம்மியாச்சுன்னா இருக்கிறதுல இருந்து கம்மியாச்சுன்னா டிவிஷன், இருக்கிறதுல இருந்து அதிகமாச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். போட்டுட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோ கரெக்டான்ட்டு. புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்தது பாருங்க. ப்ராப்ளம் சால்விங் 5. இன்னும் வேற ஒன்று இருக்குடா. சீக்கிரம் வாடா, நீ ரொம்ப லேட் பண்றடா. ப்ராப்ளம் சால்விங் 5. Draw what should come next in the following pattern. Growing pattern. growingனா என்ன? வளர்ந்துக்கிட்டே வருது. சரியா? பாருங்க என்ன பண்ணுவீங்க. அடுத்ததுல எந்த பேட்டர்ன்ல போடுவீங்க? ஏக்கு டேஷ் கொடுத்துருக்காங்க. பாரு என்னது. ஃபர்ஸ்ட் வந்து 3 இருக்கு. 3 இருக்கு. மேல பார்த்த மாதிரி ஏரோ இருக்கு. 3 ஏரோ இருக்கா? ஆமா. அடுத்ததுலயும் 3 ஏரோ இருக்கா? ஆமா. 3 ஏரோ 3 ஏரோ 3 ஏரோ. ஓகே, அடுத்து என்ன ஆகுது? 3 வந்து 1 திரும்புது. கரெக்டா? ஆமா. அடுத்தது கீழே இருக்கிறது 1 காணா. மேல இருக்கிறது 2 வந்துருச்சு. கீழே இருக்கிறது 1 வெளில போயிட்டே இருக்கு. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது. சும்மா நீயே பாடுற. அதை பாடுற. அப்பா காமிக்கிறேன். இங்க பாருங்க. இதோ பாரு. 3 ஏரோ மேல போதா? 3 ஏரோ மேல 3 ஏரோ மேல. புரிஞ்சிச்சா? அடுத்தது வந்து இந்த ஏரோ வந்து திரும்பிடுச்சு. கரெக்டா? அடுத்தது இந்த ஏரோ அப்படியே கீழே வந்துடுச்சு. இது போயிடுச்சு. இதை எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா இதை எடுத்துரு. இதை திரும்பணும். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறத திருப்பணும். அப்புறம் செகண்ட் இருக்கிறத திருப்பணும். அப்புறம் தேர்ட் இருக்கிறத திருப்பணும். புரிஞ்சிருச்சா? நீ திருப்பும் போது மேலே உள்ளது போயிடும். புரிஞ்சிருச்சா? வாட் ஷுட் கம் இன் த ஃபாலோயிங் க்ரோயிங் பேட்டர்ன். க்ரோ ஆகிட்டே இருக்கணும். இப்போ இப்படி ஆயிடுச்சு, சின்னதாயிடுச்சு. இது அப்படியே திரும்ப க்ரோ ஆகணும்னா எப்படி ஆகும்? இந்த இது என்ன ஆகும்? 1 ஆப்போசிட்ல மேலே பார்த்த மாதிரி திரும்பும். கரெக்டா? மேலே பார்த்த மாதிரி 1 புரிஞ்சிருச்சா இல்லையாப்பா? புரிஞ்சிருச்சு. இதோ பாரு, நான் இதை உனக்கு இதில் போட்டு காட்டுறேன். இது வெயிட் பண்ண. ஓகே, இங்கே பாருங்க. ஓகே, 1 கீழே வந்த மாதிரி இருக்கா? ஓகே, அடுத்து என்ன ஆகும்? 1 இப்படி மேலே போகும். சாரி, ஆரோவே காணும். 1 இப்படி மேலே இருக்கும். அடுத்து பக்கத்தில் உள்ளது என்ன பண்ணும்? பக்கத்தில் உள்ளது கீழே போகணும். ஓகே, 1 கீழே 1 மேலே வரும். சரியா? ஆக்சுவலாக இதில் வந்து இப்படி மேலேயே கொடுத்துருக்கலாம். ஓகேவா? இது ஆக்சுவலாக க்ரோயிங் தான். ஓகே, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போடு. அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக போடுங்க. ஓகே, 1 வந்து இது வந்து மேலே. புரிஞ்சிச்சா? 2. அடுத்தது வந்து இப்படி. புரிஞ்சிருச்சாப்பா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போகணும். அதுக்கு ஆப்போசிட்டாகவும் போடலாம். கடைசியாக உனக்கு வந்து 3 இது கீழே வந்த மாதிரி கிடைக்கணும். புரிஞ்சிருச்சா? அதில் அப்படியே ஆப்போசிட்டு. ஓகே, அப்புறம் இது இதோ இதுல வந்து ஸ்ட்ரைட்டா போடுங்களா? ஆமாம். ஆன்சர் ஒரு தடவை செக் பண்ணு. எனக்கே டவுட்டாக தான் இருக்குது.
ஆன்சர் பின்னாடி புக்கில் ஆன்சர் செக் பண்ணு, காமி எனக்கு எப்படி கொடுத்துருக்காங்க காமி. புக்கு பின்னாடிலாம் இருக்கா ப்ராப்ளம் சால்விங் 5க்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க பாரு கடைசியில். சாப்டர் சாப்டர் 17 எங்க இருக்கு சாப்டர்? இதுல இல்ல. சாப்டர் 17 ப்ராப்ளம் சால்விங் 5 மெதுவா திருப்பு. சாப்டர் 17 அந்த ஆரோவை பாருடா, டக்குன்னு புக்ல பார்த்தாலும் அந்த ஆரோ எங்க இருக்குன்னு கண்டு பாத்துறேன். பிக்சர் தானே ப்ராப்ளம் சால்விங் 5 பா. ஃபர்ஸ்ட் 2 a ஆட் சம். ஓ 1 கொடுக்கலையா? கொடுக்க. சரி ஓகே விட்டுறப்போ. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா செகண்ட் இது பாருங்க, அதே மாதிரி செகண்ட் இது ரொம்ப ஈஸி தான். சரியா செகண்ட் இது பாரு, 2 ஆரோ பின்னாடி போகணும், 3 ஆரோ முன்னாடி போகணும், அதாவது ட்ரையாங்கிள். கரெக்டா? ஃபஸ்ட்டு ஆரோ பாரு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகும் அடுத்து? 5 ஆகும். 5 6 7 ஆகும். புரியுதா? ஆனால் ட்ரையாங்கிள் வந்து அதே தான் இருக்கும், ட்ரையாங்கிள் எதுவுமே மாறாது. கரெக்டா? ஓகே இங்கே அதே மாதிரி பாரு, ஆரோவும் அதே மாதிரி தான். ஆக்சுவலாக கௌஷி நம்ம தலைகீழாக பார்த்துட்டோம் கௌஷி. ஆரோ இப்போ தான் புரியுது, டாப் டு பாட்டம் தான் பார்க்கணும், இப்படி பார்க்கக்கூடாது. இங்கே பாரு இதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. 3 ஆரோ கரெக்டா? லாஸ்ட் ஆரோ டவுனு, 4 ஆரோவில் லாஸ்ட் ஆரோ டவுன். அடுத்து என்ன வரணும்? 5 ஆரோ, 5 ஆரோவில் லாஸ்ட் ஆரோ டவுனு. 6 ஆரோ, 6 ஆரோவில் லாஸ்ட் ஆரோ டவுனு. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது. இப்படி பார்க்கணும்டா, நம்ம டாப் டு டவுன் பார்த்துட்டோம். அப்பா தப்பா சொல்லிட்டேன். ஓகே லெஃப்ட் டு ரைட் தான் பார்க்கணும், இப்படி பார்க்கணும். இப்போ புரிஞ்சிருச்சா? இங்கே என்ன எழுதுவா அப்போ? 7 எழுதணும், லாஸ்ட் டவுன். வெரி குட், அவ்வளோதான். அப்புறம் 8 லாஸ்ட் டவுன், 9 லாஸ்ட் டவுன். ஒன்னே ஒன்று எழுதுனா போதும்டா. அவங்க ஒன்று தான் கேட்டிருக்காங்க. வாட் ஷுட் கம் நெக்ஸ்ட்? ஒன்னே ஒன்று தான், ஒன்று மட்டும் பண்ணிடு. என்ன வரும் அடுத்து? இங்கே எழுது, அந்த கோட்டுக்கு மேலே எழுது. என்ன வரும்? ஆரோ டக்கு டக்குன்னு போடு. எத்தனை ஆரோ போடணும்? 7 போட்டு என்ன பண்ணணும்? கடைசி ஆரோவை டவுன். டவுன். வெரி குட், கட கடக்குன்னு பண்ணுங்க. 6 ஆரோ மேலே பார்த்த மாதிரி போட்டுட்டு 7வது ஆரோ கீழே போடணும். கரெக்டா? 2 3 4 5 6. புரிஞ்சிடுச்சாப்பா? 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 6 ஆரோ. அப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு ஆரோ வந்து டவுன்ல இப்படி போடணும். சரியா? அவ்வளோதான். 1 2 3 4 5 6 இதான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சரு. அதே மாதிரி செகண்டுக்கு என்ன வரும்? செகண்டுக்கு வந்து லெஃப்ட்ல பார்த்த மாதிரி 5 போடணும், 3 ட்ரையாங்கிள் இந்த சைடில். ஓகேவா? வெரி சிம்பிள், அவ்வளோதான். அடுத்தது பாருங்க. சர்க்கிள் த ஸ்டேட்மெண்ட் ஹூஸ் சம் இஸ் ஆட். ஆட்னா என்னது? ஆட் நம்பர்னா என்னது? ஆட் வந்து 3. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு, ஸ்ட்ரைட்டா 3க்கு போயிட்டியா? 1. வெரி குட். 2 டேபிள்ஸ்ல வராது எல்லாமே ஆட் தான். கரெக்டா? 1 3 5 7. பாரு ஆன்சர் போட்டு டக்கு டக்குன்னு சொல்லுங்க. சர்க்கிள், அதை சர்க்கிள் பண்ணு. ஆன்சர் எழுத வேணாம், சர்க்கிள் அப்படின்னு யோசிச்சே சொல்லு டக்கு டக்குன்னு. அதை ஆட்னா சர்க்கிள் பண்ணலன்னா விட்டுறணும். இதுல வர ஆன்சர் ஆடா இருந்தா அந்த क्वेश्चन சர்க்கிள் பண்ணு. வெரி குட். ஆமா டக்குன்னு சொல்லுங்க. ஆன்சர் எழுதிக்கிறியா? பக்கத்துல ஆன்சர் எழுதிக்கிறியா? அப்பதான் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதிடு, அப்பதான் அப்புறம் சர்க்கிள் பண்ணு, ஈஸியா இருக்கும். 3 + இல்லைன்னா உனக்கு மைண்ட்லேயே பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணு. மைண்ட்லேயே ஆக்சுவலாக உன்னால் பண்ண முடியும். நீ ஆன்சரை ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஒன்ஸை மட்டும் பார்த்தனாலே நீ சொல்லிடலாம் அது ஆட் நம்பர் வருமா வராதான்னு. கரெக்டா? இப்போ சொல்லுங்க. 3 + 4க்கு என்ன வரும்? சர்க்கிள் பண்ணணுமா வேணாமான்னு மட்டும் சொல்லு எனக்கு. சர்க்கிள் பண்ணனும். சொல்லு டக் பண்ணு சர்க்கிள். அவ்வளவுதான். 3 + 4 7, அதனால சர்க்கிள் பண்ணனும். 8 + 8 16. ஈவன் நம்பர் ரெண்டுமே. ஈவன் நம்பர் 2 ஆட் பண்ணா என்ன வரும்? ஈவன் நம்பர் தான் வரும் எப்பவுமே. கரெக்டா? ஸோ அது ஆட் வராது, சர்க்கிள் பண்ண வேணாம். அப்படி யோசிக்கணும் நீ. அதே மாதிரி நீ ஆட் பண்ற நம்பர்ல ஒரே ஒரு நம்பர் ஆட் நம்பர் இருந்தா கூட ஆன்சர் என்ன வரும்? ஆட் நம்பர் பிளஸ் ஆட் நம்பர் தான் வரும். கரெக்டா? 3. ஓகே 3. ஓகே ஆட் நம்பர் பிளஸ் ஈவன் நம்பர் இருந்ததுன்னா ஆட் நம்பர். அப்படி யோசிக்கோ, இல்லைன்னா நீ ஆன்சர் வச்சே சொல்லு, பரவாயில்ல. ஒன்ஸை மட்டும் ஆட் பண்ணு, அதுலேயே நீ சொல்லிடலாம்.
டென்ஸ்லாம் போக வேணாம், ஒன்ஸ் மட்டும் ஆட் பண்ணி பாரு எவ்வளோ வருது. தேர்டுக்கு தேர்டுக்கு 13 பிளஸ் ஒன்ஸை மட்டும் ஆட் பண்ணு. ஒன்ஸா? ஒன்ஸ்னா என்னது? 13ல ஒன்ஸ் என்னது? 3. 3. 4ல ஒன்ஸ் மட்டும்தான் இருக்கு. 4 3 ஆட் பண்ணா 4ம் 3யும் ஆட் பண்ணா 7. 7 ஆடா? 7 ஆட் தான். அவ்வளோதான், சர்க்கிள் பண்ணு. ஃபுல்லாக நீ ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒன்ஸ் மட்டும் ஆட் நம்பர் இருந்தாலே போதும். அடுத்தது பாருங்க, ஒன்ஸ் ஆட் பண்ணி பாரு. 125 26. டேய் ஒன்ஸை மட்டும் ஆட் பண்ணு. 1 5 2 விட்டுரு, பரவாயில்ல. 1யும் 5யும் ஆட் பண்ணி பாரு, அது ஆடா ஈவனானு. ஆடா ஈவனானா? ஆடுப்பா, ஈவன்பா, சர்க்கிள் பண்ணக்கூடாது. அடுத்தது போங்க அதே மாதிரி, ஒன்ஸை மட்டும் ஆட் பண்ணு போதும். 5 அப்புறம் 6 11. 11 வந்து ஆட். வெரி குட், சர்க்கிள் பண்ணு. 2 அப்புறம் 3 5 இது ஈவன். ஆட் ஆடுறா, ஏன்டா இப்படி குழம்பிக்கிற? 2 டேபிள்ஸ்ல இல்லைன்னா ஆடுறா. 9 பிளஸ் 10. 10 வந்து ஈவன். வெரி குட். 0 0ன்னா என்னது? ஈவன். கரெக்ட் தானே? 10 0ல தானே முடியுது. ஓகே, 0 ஈவன் கிடையாது. 0 0டா. 20 + 20 40. 40 வந்து 2 டேபிள்ஸ்ல வருமா? வரும், ஈவன், அவ்வளோதான். அடுத்தது பண்ணு. பி பாரு, என்ன பண்ணணும்? ஈவன் பண்ணணும். ஈவன் வந்து சர்க்கிள் பண்ணணும். டக்கு டக்குன்னு அதே மாதிரி பண்ணி சொல்லு, இதுல தப்பு பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். 5 + 8 13. வந்த ஆன்சர்ல கூட நீ வெறும் ஒன்ஸை மட்டும் பார்த்தா போதும். 13 ஆன்சர் கிடைச்சதுல்ல. 13னா 2 டேபிள்ஸ்ல 2 6 or 12 அப்படி போக வேணாம். 13ல வெறும் 3 மட்டும் பாரு. 3ன்றது ஆடா ஈவனா? 3 வந்து ஆடு. அவ்வளவுதான், அப்படி யோசிச்சுக்கோ. வெறும் ஒன்ஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு போ. வர ஆன்சர் கூட 2 டிஜிட்ல வந்தா வெறும் ஒன்ஸ் மட்டும் பாரு போதும். 0 2 4 6 8 இது வந்துருச்சுன்னா ஈவன். 1 3 5 7 9 ஆடு. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகே, பண்ணுங்க. 3 + 4 7. 7 இல்லப்பா. வெரி குட். அடுத்து 8 9 10 ஈவன். சர்க்கிள் பண்ணு. 5 + 5 10 ஈவன். வெரி குட். 1 + 6 7 ஆட். 7 ஆடுப்பா. சர்க்கிள் பண்ணணுமா கூடாதா? கூடாது. அடுத்து 7 8 9 சர்க்கிள் பண்ண கூடாது. அடுத்து 5 6 7 8 சர்க்கிள் பண்ணணும். அப்புறம் 2 7 8 9 சர்க்கிள் பண்ண கூடாது. வெரி குட். அடுத்து டக்கு டக்குன்னு பாருங்க. Draw a pattern you usually see in the given figures. Wings of a butterfly. Wings னா என்னது? Wings னா ரெக்கடா, ரெக்க. சரியா?
அங்கே பாரு, draw a pattern you usually see in the given figure. அந்த விங்ஸில் வந்து என்ன பேட்டர்ன் தெரியுது உனக்கு? விங்ஸ் ஆஃப் அ பட்டர்ஃப்ளைல என்ன பேட்டர்ன் தெரியுது? அதே மாதிரி ஸ்கேல்ஸ் ஆஃப் அ ஃபிஷ், ஸ்கேல்ஸ்னால் என்ன, செதில் இருக்கும்ல, அதில் என்ன பேட்டர்ன் தெரியுதுன்னு கேட்குறாங்க. சரி, இது வேணாம் விட்டுரு, பரவாயில்ல, இது ட்ரா தான், இது தேவையில்லை. அடுத்தது படிங்க, ஃபோர்த்து நீ ஏற்கனவே படித்தது தான். Which of the following is not a டைலிங் பேட்டர்ன். டைல்னா என்ன? டைல்ஸ் செவுத்துல எல்லாம் ஒட்டுறாங்கல்ல. ஓகே, செவுத்துல ஒட்டும் போது என்ன இருக்கக்கூடாது? டைல்ஸ்லாம் ஒட்டும் போது பாத்ரூம்ல இல்லை தரையிலலாம் ஒட்டுறாங்கல்ல, அதுல கேப் இருக்கக்கூடாது. வெரி குட், அவங்க கேட்டிருக்காங்க இஸ் நாட் அ டைலிங் பேட்டர்ன். அப்போ என்ன வர ஆன்சரு? ஏ வந்து ஏ இல்லடா, இல்லாத சொல்ற, டக்குன்னு பார்த்து சொல்றா. அதுக்கு எதுக்குடா ரொம்ப சின்ன பையன் மாதிரி யோசிக்கிற? இல்லாதது வந்து டி. அவ்வளவுதான், டிக் பண்ணு. நாட் அ டைலிங் பேட்டர்ன் தானே. அப்புறம் ஏ வந்து பி போய் ஏன் போகுது பார்த்தாலே தெரியுதுலடா, அதெல்லாம் ஈஸியா பண்ணிடுறா. Filling the blanks. How many edges does a cube have? Cube have. Edges na corner. அடுத்தது, how many edges does a cube have? 8. 1 2 3 4 5 6 7 8. வெரி குட், 8. எழுதுங்க. How many vertices does இல்ல, vertices டாப்ல அந்த முனையில வரல. how many vertices does a cylinder have? vertices cylinder have? லைன் அதானே. vertices இப்படி தொட்டு பார்த்தனா இப்படி தெரியும். இதான் சிலிண்டர், கரெக்ட்டா? ஆமா. சர்க்கிள் இப்படி ரெக்டாங்கிள் மாதிரி இருந்தா சிலிண்டர். வெர்டிசஸ்னா இப்படி தொட்டு பார்க்க முடியும் எட்ஜில். சரி, இது உனக்கு காமிக்கிறேன். உனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேனா? ஷேர் தான் பண்ணிருக்கேன். 2. இப்போ அப்பா தொட்டு காமிச்சல அதுதான், சரியா? இந்த ஒர்க்கு பாரு, சிலிண்டரில் வெர்டிசஸ்ன்றது எங்கே கொடுத்துருக்காங்க? பாட்டம், டாப். எட்ஜின்றது இது தான், சரியா? ஓகே, இதில் வந்து கர்வ்டு, இது வந்து சர்ஃபேஸு. ஓகே, இது இப்படி போடுவோம், அப்போ தான் அந்த பிக்சர் வரும். இங்கே பாருங்கள், சிலிண்டருக்கு வந்து வெர்டிசஸே கிடையாது, சரியா? எட்ஜு வந்து மேலேயும் கீழேயும் இருக்குது. ஓகே, இது வந்து ஃபேஸு, சரியா? 1 2 சர்க்கிள், ஒரு ரெக்டாங்கிள். ஓகே, பட் வெர்டிசஸ் வந்து கிடையாது. இப்போ பாரு, இங்கே பாரு, கோனுக்கு பாரு எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது. வெர்டெக்ஸ்னால் அந்த ஷார்ப் எட்ஜு ஒன்று இருக்கா? 2 இது வந்து ஜாயின் பண்ணணும், கரெக்டாப்பா? ஆமாம். 1. இதுக்கு ஸ்பியருக்கு ஏதாவது 2 இது வந்து ஜாயிண்ட் ஆகுமா? ஆகாது, 0. ஓகே, கியூபாய்டுக்கு பாரு, கியூபாய்டுக்கு வந்து இருக்கும் வெர்டிசஸ். எதுனா அந்த எட்ஜ் எல்லாமே தான் வெர்டிசஸ், கரெக்டா? ஓகே, கியூபாய்டுக்கு எத்தனை இருக்குது? 12 இருக்குது பாருப்பா. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ என்ன கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினில்? ஹவு மெனி எட்ஜஸ், கரெக்டா? ஹவு மெனி எட்ஜஸ்னால் வந்து இந்த மாதிரி இதுதான் வந்து கியூப்னு வச்சுக்கோ, கரெக்டா? கியூப் மாதிரி தானே இருக்குது பார்க்குறதுக்கு. கியூபாய்டு ரெண்டு ஒன்று தான், சரியா? ஓகே, வேறு எதுவும் இல்லை. இருக்கு, வெயிட் பண்ணு. அப்பா சேர்லயே தான் போணுமா? இதோ இருக்கா? இது வந்து கியூப் மாதிரி தானே இருக்கு, கரெக்டா? கரெக்டாப்பா? கரெக்ட்தான்ப்பா. சரி, இது வந்து என்னது? இதெல்லாம் ஷார்ப்பா இங்க இருக்குல்ல, அதெல்லாம் என்னது? எட்ஜஸ். ஓகே, எட்ஜஸ். எத்தனை எட்ஜ் இருக்கு இதுல? 1 2 3 4 5 6 7 8, கரெக்டா? இதுலயே அப்போ 12ன்னு கொடுத்துருக்கான் கியூபாய்டுக்கு. இரு ஒரு நிமிஷம். ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி கார்னரில் இருக்குது பார்த்தியாப்பா, அது வந்து வெர்டெக்ஸ்ப்பா, சரியா? இது வந்து வெர்டெக்ஸு. இந்த மாதிரி ஷார்ப்பாக முடியுதுல, ரெண்டு இது பிளெயின் வந்து 2 இல்லை 3 வந்து ஜாயிண்ட் ஆகுதுல இந்த இடம், இதெல்லாம் வந்து வெர்டெக்ஸு. எட்ஜுன்றது இப்படி கை வச்சு தடவி பார்த்தனா தெரியுதுல எட்ஜு, இது ஒரு எட்ஜு. 1 2 3 4. அதே மாதிரி 5 6
7 8 9 10 11 12 புரிஞ்சிடுச்சா? ஓகே. ஸோ இந்த இதில் வந்து நீ இந்த இப்படி லைன் மாதிரி போடுற பார், ஜாயிண்ட் ஆகுது பார், அதெல்லாம் தான் வந்து எட்ஜு. 1 2 3 4 இது ரெண்டையும் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிவிட்டோம், திரும்ப பண்ணக்கூடாது. 4 5 6 7 8 9 10 11 12 புரிஞ்சிடுச்சா? பண்ணாது மட்டும் பண்ணணும். புரிஞ்சிடுச்சா? ஸோ கியூபுக்கு எவ்வளோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோ நல்லா. 12 வெர்டிசஸ். ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் வந்து எட்ஜு வந்து 12. எட்ஜுனா இப்படி லைன் லைனாக வர்றது, சரியா? 12. ஹவு மெனி எட்ஜஸ் டஸ் அ கியூப் ஹேவ்? 12. கியூபாய்டுக்கு வந்து சேம் தான் 12. சிலிண்டருக்கு வந்து வெர்டிசஸ் அது பெரு நீட்டா மாறுறது தான் கியூபாய்டு. ரெக்டாங்கிள்ல இருந்து 3Dக்கு வந்தா கியூபாய்டு, ஸ்கொயர்ல இருந்து வந்ததுன்னா கியூப். புரிஞ்சிடுச்சா? இது பாரு ஸ்கொயர் மாதிரியே இல்லை, ரெக்டாங்கிள் பாருங்க. கியூப் ஸ்கொயர்ல இருந்து வந்தா கியூப், எல்லா சைடுமே ஸ்கொயராகவே இருந்தா கியூப். இந்த மாதிரி ரெக்டாங்கிள்ல இருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா கியூபாய்டு. சர்க்கிள்ல ஸ்பியர், பால் தான், சரியா? வெரி குட். ஓகே, இப்போ பாருங்க வெர்டிசஸ்ன்றது ஷார்ப் எட்ஜ். இங்கே பாரு ஷார்ப், இந்த மாதிரி ஷார்ப்பாக எட்ஜ் வரணும். சிலிண்டருக்கு வந்து ஷார்ப் எட்ஜ் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு வந்து இப்படி ஒன்றா ஜாயிண்ட் ஆகுதா? கிடையாது, ஷார்ப் எட்ஜே கிடையாது. ஸோ என்ன வரும்? ஹவு மெனி வெர்டிசஸ் டஸ் அ சிலிண்டர் ஹேவ்? 0. வெரி குட். ஓகேவா? இங்கே பாரு இதுக்கு கிடையவே கிடையாது. அடுத்து ஹவு மெனி ஃப்ளாட் சர்ஃபேஸ் டஸ் அ கோன் ஹேவ்? கோன் வந்து எவ்வளோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும்? எங்கே ஃப்ளாட்டாக இருக்கும் கோனில்? கீழே. எத்தனை இருக்கும் அப்போ? எவ்வளோ? ஹவு மெனி? 1. வெரி குட். எழுதிருங்க. சிலிண்டருக்கு எத்தனை ஃப்ளாட் சர்ஃபேஸ்? 2. 1 2. வெரி குட். How many edges does a cuboid have? இப்போ காமிச்சனே தான் கியூபாய்டு. எத்தனை எட்ஜ் இருந்தது? எட்ஜா? 8. 12. வெர்டிசஸ்னா தான் குழம்பிக்காத கௌஷி, வெர்டிசஸ்னா தான் இது 8 ஷார்ப்பாக இருக்கிறது. எட்ஜு வந்து இப்படி லைன் மாதிரி போடுறது சொன்னல 12. கியூபாய்டுக்கு 12. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? 12. வெரி குட். சீக்கிரம் பா, டைம் ஆகுது. அவ்வளோதான், லாஸ்ட் பேஜ். கடகடன்னு பாருங்க, இதை படிங்க, கொஸ்டினை படிங்க. இது இன்னும் பண்ணது தான். Problem solving 6. Pihu is standing on a road near her house. A few places close to her house are shown on the map below. அம்மாவை பேச வேணாம்னு சொல்லு. கம்மியா பேச்சு. சரி சொல்லுங்க. கீழே படிச்ச ஆன்சர் சொல்லுங்க ஒண்ணுன்னா. Study the map and find out the distance covered by Pihu if she goes to the ice cream parlor and then to her house. எவ்வளவு தூரம் போவா? டக்குன்னு சொல்லு. ஐஸ்கிரீம் பார்லர் வந்து 400 மீட்டர், அப்புறம் 300 மீட்டர். 300 700. வெரி குட். எழுதுங்க. 400 ஐஸ்கிரீம் பார்லர் போய் திரும்ப வரும்போது 300 700. செகண்ட், she goes to the market and then to her friend's house. To the market 300 மீட்டர், அப்புறம் 200 மீட்டர். வெரி குட். 500 மீட்டர். She goes to her house, then to the ice cream parlor and then to the park. 200 meter, 300 meter, 500 meter. ஆன்சர் என்ன? 200 மீட்டர், அப்புறம் 300 500, அப்புறம் பார்க்கா 500, அப்புறம் 600 மீட்டர். வெரி குட். 200 plus 300 plus
100. 100. Very good. 600. D-க்கு She goes to her friend's house and then returns to her house. ம் Friend's house அப்புறம் return the house. 250 meter அப்புறம் 500 meter. 500. 750 meter. வெரி குட். ம் ம் அடுத்தது பாரு. ம் These pictures show containers of different sizes. ம் Paper cups. Filling the blanks. The estimated எஸ்டிமேட்டட்னா capacity. என்னது? தோராயமா. ஓகேவா? ஓகே. எஸ்டிமேட்டட் கெப்பாசிட்டி ஆஃப் அ ஃபிஷ் பவுல் இஸ் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிற நீ? ஃபிஷ் பவுலில் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிற தண்ணி? அதான் தண்ணி எவ்வளோ லிட்டர் சொல்ல, எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கும்ல, இல்லை லிட்டர்ஸில் சொல்லணும். எவ்வளோ லிட்டர் நீ நினைக்கிற? 3 liter. வெரி குட். 3 லிட்டர்ஸ் இருக்கும். 3 லிட்டர்ஸ் போட்டுக்கோ. ம் The estimated capacity of a paper cup is ம் கம்மியாக இருந்தால் என்ன யூனிட்டில் சொல்லணும்? milliliter. வெரி குட். மில்லி லிட்டர். லிட்டர்ஸில் வராது கப்பில் இருக்கிற தண்ணிலாம். எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிற? இவ்வளவு இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். அது எவ்வளோன்னு சொல்லு. 10 milliliter. 5 mlன்றது நீ டானி குடிக்கிறியா? அது அது இவ்வளோனா இவ்வளோ தான் இருக்கும். அவ்வளோ கப்பு இருக்குல்ல, எவ்வளோ இருக்கும்? ஒரு 100 ml இருக்கும். 100 ml. ம் The estimated capacity of dash is 20 liter. ம் 20 liter. Bathtub. ம் இருக்கலாம். பக்கெட்டு தான்ப்பா 20 லிட்டர்ஸ் இருக்கும். எப்படி நம்ம வீட்டுக்கு தண்ணி வாங்குறோம்ல, தண்ணி கேனு, அது எவ்வளோ லிட்டர்ஸு? 20 லிட்டர்ஸ். ஓகே 20 or 25 சரியா? ஸோ பக்கெட்டு தான். பாத்டப் ஆமாம் அதோட அதிகமாக இருக்கும். பாத்டப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 அந்த மாதிரி வரும். பக்கெட். ம் சரியா? சரி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓ இன்னொரு பேஜ் இருக்கா? ஓகே ஓகே. பாருங்க. ப்ராப்ளம் சால்விங் 7 பிக்டோகிராஃப். நேற்று சாதனா சொல்லி கொடுக்கும்போது பார்த்தல, டக்கு டக்குன்னு எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லு. வெரி குட். ஆன்சர் மட்டும் சொல்லு எனக்கு. Story books. Which books are the most in number? நிறையவா? 20 story books. Very good. What is the two books? Which books are the least in number? Is it Max. அவ்வளவுதான். மேக்ஸ்னு எழுது போதும். How many books are there on science and social science together? Science, social science. Science வந்து 10, social science வந்து 6. 16. Very good. How many more comics are there than science book? Science book. More than science book. Minus. பாரு அது எப்படி பண்ணணும்.
நீ அந்த நம்பரையும் இந்த நம்பரையும் அப்படி மைனஸ் பண்ண வேணாம். அப்படியே பாரு எத்தனை புக்கு வந்து அதிகமாக இருக்குது. சயின்ஸுக்கும் காமிக்கும் அப்படியே பாரு, பக்கத்துலேயே அப்படி பாரு, இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி லைன் போட்டு பாரு. எத்தனை அதிகமாக இருக்குது சயின்ஸை விட காமிக்? ஒன்று தான் அதிகமாக இருக்குது. கரெக்டாக ஒரு பிக்சர் தான் அதிகமாக இருக்குது. ஒரு பிக்சர்ன்றது எத்தனை புக்கு? 2 புக்ஸ். அப்படி கூட பண்ணலாம் சரியா? இல்லைன்னா நீ 12 - 10 = 2ன்னு போடணும். எப்படி வேணாலும் பண்ணலாம், ஒரே ஆன்சர் தான் வரும். புரிஞ்சிடுச்சா? ஆன்சர் என்னது? 2 புக்ஸ். வெரி குட். How many more story books are there than maths books? How many more story books are there than maths book? Story books. Maths. Minus. ஆன்சர் சொல்லு. Minus 20, 19, 18, 17, 16. வெரி குட். முடிச்சிட்டேன். அடுத்தது பாருங்க. Calculate the change you got back. சேஞ்ச்னா என்னது? சேஞ்ச் அவங்க செல்லர் கொடுப்பாங்க. நம்ம காசு கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி திரும்ப கொடுக்கறது பேலன்ஸ். சரியா? அதான் சேஞ்ச். நம்ம கரெக்ட்டா கொடுத்தா தர மாட்டாங்க. வெரி குட். அதிகமா கொடுத்தா அது எத்தனை இது அதிகமா கொடுத்தா அந்த நம்பர். சரி சொல்லுங்க சார், நீங்க அந்த ஆன்சர் சொல்லுங்க. Money you had 500. இதாடுவாங்க. இல்ல ஏதாச்சும் வாங்கலாமா? டேய் அது யூ பாட் மேல பாரு என்ன கொடுத்துருக்காங்கன்னு. மணி யூ ஹேட், யூ பாட், யூ காட் பேக். அதான் சேஞ்ச். அது எவ்வளோன்னு சொல்றாங்க. ஓ மணி have 500. Now I don't want it. 250. 175. இதை ஆட் பண்ணணும். எனக்கு தெரியாது, நீ ரஃப் நோட்ல இதுல பண்ணி சொல்லு. எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லு. அவங்க கடைக்காரங்க எவ்வளோ அவங்க திரும்ப கொடுப்பாங்க. யூ காட் பேக் அதை மட்டும் சொல்லு எனக்கு. சொல்லுங்க எவ்வளோ கொடுப்பாங்க? நோட்டில் பண்ணுறா, எல்லாம் ரொம்ப மைண்டில் பண்ணாத. பெரிய நம்பராக தானே இருக்கு, பரவாயில்ல நோட்டில் பண்ண. ஃபர்ஸ்ட் ஏக்கு 25 தப்பு. சரி நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்க? மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 425 கரெக்டு. எவ்வளோ உனக்கு கொடுத்த நீ கடைக்காரங்கிட்ட? 500. அப்போ பேலன்ஸ் அவங்க எவ்வளோ கொடுக்கணும்? என்ன பண்ணணும் அப்போ?
500 நீ கொடுத்த 425 நீ வாங்கின பொருள். அப்போ பேலன்ஸ் அவங்க எவ்வளோ கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்ப்பா? ஈஸி தான்ப்பா, ரொம்ப இது பண்ணாத. என்ன பண்ணணும்? 500 நீ கொடுக்குற, 425 நீ பொருள் வாங்கிட்ட, பேலன்ஸை அவங்க கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அவங்க? ப்ளஸ்ஸா மைனஸா? 500 இருக்கு உங்ககிட்ட, 425 தான் நீ பொருள் வாங்குற. அப்போ என்ன பண்ணணும்? பேலன்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டு என்ன கால்குலேட் பண்ணிவிட்டு உனக்கு பேலன்ஸை கொடுப்பாங்க? சின்ன நம்பராக கன்வெர்ட் பண்ணி பாருன்னு சொல்கிறேன்ல. சரி ஓகே, நீ என்கிட்ட 10 ருபீஸ் கொடுக்குற, 8 ருபீஸ்க்கு சாக்லேட் வாங்கிட்டேன், நான் எவ்வளோ கொடுப்பேன் உங்ககிட்ட திரும்ப? 2. எப்படி வந்தது 2? மைனஸா ப்ளஸ்ஸா? எதையும் ஆட் பண்ணணும், எது மைனஸ் பண்ணணும்? 10 ருபீஸ் நீ என்கிட்ட கொடுத்த, 8 ருபீஸ்க்கு சாக்லேட் வாங்கிட்ட, நான் உனக்கு வந்து 2 ருபீஸ் கொடுக்குறேன். அப்போது என்ன பண்ணால் உனக்கு 2 ருபீஸ் கிடைக்கும்? மைனஸ். எதையும் பண்ணணும் மைனஸை? 10 நீ கொடுத்த காசு 10, 8 ருபீஸ்க்கு பொருள் வாங்கிட்ட. அப்போ 10 மைனஸ் 8. அப்போ இந்த இதில் என்ன பண்ணணும்? 500 நீ கொடுத்த, 500 கொடுத்தேன். சரி, அப்போ என்னது சொல்லு, ஈக்குவேஷன் சொல்லு. 500 மைனஸ் 425. கரெக்டா? அவ்வளோதானே. 500 கொடுத்த 425 பொருள் வாங்கிட்டா. அப்போ மீதி தானே கொடுப்பாங்க. மீதினாலே என்ன அர்த்தம்? மைனஸ் தானே. கரெக்டாடா? ம். Ten, 6, 7, 8, 9, 10. Six, 7, 8, 9, 10. 6, 9, 6, 7, 8, 9, 10. Two, 8, 7. 75 புரிஞ்சிடுச்சா? 425 வாங்கிட்டேன்னா 75 கொடுப்பாரு. ஸோ 425 + 75 சேர்த்தா 500 வந்துடும். அப்படியே மைனஸோட ரிவர்ஸ் அடிஷன். சரியா? அடுத்தது சொல்லு கரெக்டாக. நான் இதில் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ தான் சொல்லணும். ஆன்சர் மட்டும் சொல்லு, எனக்கு சொல்லிட்டேன், தப்பு பண்ணக்கூடாது. சொல்லிக்கிட்டே எழுதுங்க. சொல்லிக்கிட்டே எழுதுற? எழுதுறேன்ப்பா. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணு. 110 plus 30 plus 20. 10 அப்புறம் 3 2 5 அப்புறம் 16 அப்புறம் 160 பா. ஆன்சர் 160யா? சரி, ஆன்சர் இல்ல, ஆன்சர்னா சொல்ல சொன்னேன். minus 60.
40. இதெல்லாம் நீ பண்ணணும் அவசியம் இல்லடா, அப்படியே யோசிக்கலாம்டா. 110 30 120 130 140 ப்ளஸ் 20 150 160 200 வச்சிருக்க 160, அப்போ என்ன 170 180 190 100 440 இப்படி கூட சொல்லலாம். இது எல்லாம் 0 தானே இருக்குது, 10 10s ஈஸியாக சொல்லலாம் பாரு. ஓகே, இப்படி பண்ணாலும் ஓகே தான், 40 rupees. ஓகே, அடுத்தது லாஸ்ட் படிங்க டக்குன்னு. Given below is a table showing the number of dry fruits. அக்கன்ஷ்கா. ட்ரை ஃப்ரூட்னா என்னது? காஞ்சி போனது, ட்ரையாக இருக்கிறது, தண்ணி இல்லாமல் இருக்கும். இப்போ dry mango one. அந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு காய வச்சிருவாங்க, ட்ரையாக இருக்கிறது. Ankaksha was carrying to school. Draw a pictograph for this table in your notebook. Use any symbol of your choice. எப்படி வரையணும் பிக்டோகிராஃபை? எனக்கு எப்படி வரையணும்னு மட்டும் சொல்லு. எப்படி வரைவ? இப்படி கொடுத்துருக்கிறத ஸ்லீப்பிங்கில் கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங்கில் மாற்றணும். மேலே பாரு, ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாரு உனக்கு, அந்த மாதிரி. ஆல்மண்ட்ஸ் இப்படி ஆல்மண்ட் நேம் எழுதிடணும். ஆல்மண்ட், கேஷ்யூ, வால்நட், பிஸ்தா. ஓகே, ஆல்மண்டுக்கு வந்து 4 இருக்கு. ஸோ 4 பிக்சர் நீ போடணும். ஏதாவது கீழே வந்து 1 2 3 4னு போட்டுக்கோ. இங்கே எல்லாமே 8 தான் இருக்குது, அதனால 1 2 3 4 போட்டுக்கலாம். புரிஞ்சிடுச்சாப்பா? ஆல்மண்ட் 1 2 3 4 சர்க்கிள். சர்க்கிளில் வாட் எவர் பிக்சர் நீ எதில் பண்ணுறியோ அது பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் 8 கேஷ்யூக்கு என்ன பண்ணணும்? 8 சர்க்கிள் போடணும். ஈஸி தானே? ஈஸி தான். புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சு. ஓகே, பிக்டோகிராஃப் உனக்கு ஈஸியாக தான் இருக்குது. அப்புறம் கீழே என்ன போடணும்? 1 பிக்சர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா இங்கே 1 தான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் 2 டேபிள் யூஸ் பண்ணால் 2னு போட்டுக்கணும். 2 டேபிள் யூஸ் பண்ணால் ஆல்மண்டுக்கு எத்தனை பிக்சர் போடுவேன் பார்த்து சொல்லு. ஒரு பிக்சருக்கு வந்து நீ 2ன்னு சொல்ற. சரியா? இன்கேஸ் அப்ப ஆல்மண்டுக்கு எத்தனை பிக்சர் வரைவ பார்த்து சொல்லு. 6. ஆல்மண்டுக்கு எத்தனை பிக்சர் வரைவ? ஆல்மண்ட் 4 இருக்கு. 4 இருக்கு. ஒரு பிக்சருக்கு நீ 2ன்னு சொல்லிடுற. அப்ப எத்தனை பிக்சர் வரைவ? 2னா 2 4 4 ஆல்மண்டை வந்து 2 2 நீ பண்ணனா எத்தனை எத்தனை பிக்சர் வரைவன்னு கேக்குறேன். 2 கரெக்ட்டா சொல்லு. 2 4 8. டேய், அங்க ஆல்மண்ட் எத்தனை இருக்கு? ஏன் 4 8ன்னு போயிட்டு இருக்க? எத்தனை இருக்கு? அதோட ஸ்டாப் பண்ணு. 2 4. எத்தனை வரைவ அப்போ? 2. புரிஞ்சிருச்சா? 2 டேபிள்ஸ்ரா. 2 டேபிள்ஸ்ல எப்போ 4 வரும்? 2 2s are 4. மேல பாரு, மேக்ஸ் பாரு. அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல மேக்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க? 4 தானே? 4க்கு அவங்க எத்தனை வரைஞ்சிருக்காங்க? 2. ஏன்னா 1 வந்து 2 2 4 அந்த மாதிரி. கேஷ்யூக்கு எத்தனை வரைவ பாரு, அப்ப சொல்லு. கேஷ்யூக்கு எத்தனை வரைவ? 2 2 போட்டா? 2 2 போட்டா 2 1 2 2 2 4. சொல்றா, டக்குன்னு சொல்றா. 2 1 2 2 2 4 2 3 6 2 4 8. 4 போடுவேன். ஓகே, வால்நட்டுக்கு? வால்நட்டுக்கா 1 தான் போடுவேன். வெரி குட், அவ்வளவுதான். பிஸ்தாக்கு? பிஸ்தாக்கு 2 1 2 2 2 4 2 3 6 T. புரிஞ்சிருச்சா? கீழே நீ பிக்சருக்கு என்ன எழுதுறியோ அதான் முக்கியம். இன்கேஸ் பிக்சர் ஈக்குவல் டு 1ன்னு எழுதுனா எத்தனை போடணும்? அதான் அப்படி அப்படியே போடணும். 4க்கு 4 வரையணும், 8க்கு 8 வரையணும். புரிஞ்சிருச்சா? ஓகே, 3ன்னு போட்டா பண்ண முடியுமான்னு பாரு. 3 டேபிள்ஸ்ல 3 டேபிள்ஸ் மாடல் இது பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. 6 மட்டும் தான் பண்ண முடியும். என்னது? 6 மட்டும் தான் பண்ண முடியும். 3 டேபிள்ஸ் 6 தான் வரும். கேஷும் பண்ண முடியாது, வால்நட் பண்ண முடியாது, ஆல்மண்ட் பண்ண முடியாது. சோ எப்பவுமே நம்ம அந்த பிக்சரை கீழே எழுதுற யூனிட் வந்து என்னது? எல்லா டேபிள்ஸ்லயுமே வரா மாதிரி பார்க்கணும். அங்க கொடுத்திருக்கிற நம்பர் எல்லாம் அந்த டேபிள்ஸ்ல வரணும். அப்பதான் நம்மளால போட முடியும். புரியுதா? இது வரும் பாருங்க. 2 டேபிள்ஸ் மட்டும் தான் வரும் இதுல. வெரி குட்.
சரிப்பா சமத்தை படிச்சிட்டீங்க ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோ சரியா? அப்பா நம்ம வந்து 2 டேபிள்ஸும் போடலாமா? 1 டேபிளும் போடலாம் இல்லை 2 டேபிள்ஸும் போடலாம். நம்பர் பெருசாக இருந்தால் நீ 1 2 3 4 நீ ரொம்ப நேரம் எழுத முடியாதுடா. அதுக்காக தான் அவங்க 2 டேபிள்ஸில் மாற்றிக்கிறாங்க. அங்கே மேலே பாரு ஸ்டோரி புக் வந்து 20 இருக்குது, நீ 20 பிக்சர் வரையணும். அதுக்கு பதிலாக அவங்க 2 டேபிள்ஸில் மாற்றி 10 பிக்சர் வரைகிறாங்க. புரியுதா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபார் சிம்பிளிசிட்டி தான். சரியா? சரி சமத்தா போய் படுங்க போங்க, டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அப்பா வெயிட் பண்ணுப்பா, கட் பண்ணு சீக்கிரம் கட் பண்ணு.